ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எப்படி இருக்குது என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் செம் எக்ஸாம் வரப்போகுது. உங்களோட சிஸ்டர் நேம் வந்து ஷாலு. உங்களுக்கு உங்கள் சிஸ்டருக்கு ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் சிஸ்டர்னு ஒரு வீட்டில் இருக்கீங்க. அதுக்கு ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி ஜேகே, அதாவது உங்கள் தாய் மாமா, அவர் அவங்க அப்பா அம்மா கூட அவருங்க ஒரு வீட்டில் இருக்கார். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் வந்து நிவி. அவரும் நீங்களும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பற்றி எல்லாமே அவளுக்கு தெரியும், அவளை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அனு மேம், அவங்க தான் உங்களுக்கு காலேஜ்லேயே ரொம்ப ஃபேவரட்டான டீச்சர். அவங்கக்கிட்ட தான் நீங்கள் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவீங்க. அவங்களும் உங்களை ரொம்ப ஃபேவரட்டாக தான் பார்ப்பாங்க. இதாண்டா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி குளிக்கலான்னு வந்து பாத்ரூம் டோர் கிட்ட போனால் அவங்க சிஸ்டர் ஆல்ரெடி உள்ளே இருக்கா. நீங்களா, ஷாலு சீக்கிரம் வாடி, டைம் ஆகுது, எவ்வளோ நேரண்டி உள்ளே இருப்ப, அக்கா இருக்கா, ஏன்க்கா இப்படி அவசரப்படுத்துகிற, என்ன நீ பாத்ரூமில் போய் 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் மாடி குளிச்சிட்ருக்க அப்படின்னா, என்னக்கா 10 நிமிஷம் கூடமா குளிக்கக்கூடாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் சீக்கிரமாக எழுந்துச்சி குளிச்சுருக்கலாம்ல, போங்க நான் 15 நிமிஷமாக இருந்தால் தான் குளிச்சுட்டு வருவேன். ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்கு, சீக்கிரம் குளிச்சுட்டு வாடி, இப்போ வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம், நீங்கள் பேசி டைம் ஓட்டிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் வாடி, இப்போ போங்க போங்க அப்படின்னு சொல்லி அவள் துரத்தி விட்டுடுறா. சரி, நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கடுத்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவள் குளிச்சுட்டு வந்துடுறா. நீங்கள் அறக்க பறக்க 2 நிமிஷம் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு வந்துடுறீங்க. அவளாக அவங்கள பார்த்துட்டு, அக்கா என்னக்கா உண்மையிலே குளிச்சியா, இல்லை என்ன ட்ரெஸ் மட்டும் மாறிட்டு வரியா அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் பண்ணுறா. உன்ன மாதிரி அரை மணி நேரமாக குளிப்பாங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீங்கள் மண்டையிலே தட்டி விட்டுறீங்க. அடுத்து 2 பேருமே ரெடி ஆகிட்டு கீழே வந்து பார்த்தா ஜேகே நிற்கிறாரு. மாமா அப்படின்னு ஷாலு போகிறா. நீங்களா அவரை பார்த்து மண்டை மட்டும் ஆட்டிட்டு நீங்கள் பாட்டு கிச்சன் ஓடி போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுற கேஸு. ஜேகே, ஷாலு போகலாமா, ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ரெடி தான் மாமா, இருங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவள் சாப்பிட வந்துட்டா. நீங்களா, எதுக்குமா மாமா வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்குடி ஷாலுவை கூட்டிகிட்டு போகுதான். ஐயோ, இவர் வேறு எப்போ பார்த்தாலும் காலையிலே வந்து மறைச்சு பார்த்துட்டு கிடக்குறாரு. இவர் வரலன்னு யார் அழுது, அந்த ஷாலுக்குள்ளே பஸ்ஸில் இல்லையா, என்னை மட்டும் பஸ்ஸில் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. போ சாப்பாடு வை ஷாலுக்கு அப்படின்றாங்க அவங்க அம்மா. என்னம்மா நானும் சாப்பிட்டு கிளம்பணும்ல, நீ போய் வைம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அடப்போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷாலு கிளம்புன பிறகு தான் நீங்கள் டைனிங் ஹால்க்கே வரீங்க. அந்த நேரம் பார்த்து உங்கள் அப்பா வந்து உட்கார்றாரு. ஐயோ, இவர் வேற வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு திரு முழிக்கிறீங்க. உங்கள் அப்பாவா, ஏன் வந்து உட்காரு அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாரு. சொல்லுங்கப்பா அப்படின்றீங்க. உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்றாரு. என்னது கல்யாணமா அப்படின்றீங்க. ஆமாம் ஏன், ஜேகே தான் மாப்பிள்ள அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் சரி ஷாக்கு. ஜேகே மாமாவா அப்படின்றீங்க. ஆமாம் அப்படின்றாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க அப்பா வந்து இதனால தான் வந்து ஓகே சொல்லியிருப்பார். ஏன்னா வந்து ஜேகேயோட வீட்டில் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க அம்மாவுக்கு ஆசையாக இருந்திருக்கும். அவங்க தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற ஒரு நினப்பில் இருந்திருப்பாங்க. யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி உங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்களுக்கு தான் அதில் ஒரு பெரிய கஷ்டமே. ஏன்னா அவர் தான் உங்களை பார்த்தாலே மறைப்பார், உங்ககிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டார். இவரை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரி முழிக்கிறீங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை. மண்டையை மட்டும் அழைச்சிட்டு ஒழுங்காக சாப்பிட்டு கூட இல்லை, கிளம்பி வந்துட்டீங்க. இப்போ பஸ்ஸில் தான் ஏறி உட்காந்துட்ருக்கீங்க. அடுத்த ஸ்டாப் தான் அவங்க ஃப்ரெண்டு நிவி ஏறுவா. நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நிவி வந்து, என்ன ஆச்சு வயனு, என்ன அப்படின்றா. அதுவா, அது வந்து அப்படின்றீங்க. என்ன அப்படின்றா. அப்பா ஜேகே மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரடி அப்படின்றீங்க. என்னது, அந்த சிடுமுஞ்சி மாமாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு அப்படின்றாங்க. ஆமாண்டி அப்படின்றீங்க. ஐயோ, நீ தான் நோ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா. நான் நோ சொன்னால் மட்டும் அவர் கேட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு, போடி அப்படின்றீங்க. உங்கள் அம்மா கிட்டேயாவது பேசலாம்ல, நான் அவங்கள பார்த்தேன்னா அவங்க சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்க அதை சொன்ன உடனே அப்படின்னோடனே. இப்போ வேறு வழியே இல்லையா அப்படின்றா. நான் என்னடி பண்ணுறது, அப்பா தான் முடிவு பண்ணிட்டாரு, அம்மாவும் சந்தோஷமாக இருக்காங்க, வேறு வழி இல்லை, அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல். நீ ஏன் அவர்கிட்ட பேசக்கூடாது. நான் பேசினா மட்டும் அவர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் இல்லை, மாமா சொல்லிட்டாரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவார். உனக்கு தான் தெரியும்ல, என் மாமாவுக்கு எங்கள் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறார், அவ்வளோ பிடிக்கணும் உங்கள் அப்பாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு அவள் கலாய்க்கிறா. நீங்களா, இப்போ நான் இருக்க நிலமையில இது கலாய்க்கிறதுலாம் ரொம்ப தேவை தானே நிவி அப்படின்றீங்க.
வேறு என்னடி பண்ணுறது அப்படின்றா. நீ வந்து அதுலேருந்து மைண்டை டைவெர்ட் பண்ணு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட ட்ராவலே இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை புலம்ப அவங்கள சமாதானப்படுத்தன்னு நீங்களும் காலேஜ் போனோடனே கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டாரே வந்து அனுமமோட கிளாஸ் தான். அங்கே வந்த உடனே உங்களை நோட் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. நீங்களும் நார்மலாக இருக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் நீங்கள் ஏதோ இதில் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பித்தோடனே வயன் எஸ் மேம் அப்படின்றீங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே என்னை வந்து பாரு அப்படின்றாங்க. ஓகே மேம்ன்ட்டு அவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க. நீங்களும் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க. அடுத்து பெல் அடித்தோடனே நீங்கள் அவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு அவங்கள போய் பார்க்குறீங்க. என்னாச்சு வயன் ஏன் ஒரு மாதிரி சேடாகவே இருக்க அப்படின்றாங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து அப்பா இந்த மாதிரி ஜேகே மாமாக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்களுக்கே சரி ஷாக்கு. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் மேம் இன்னைக்கு காலையில் தான் பேசினாரு அப்படின்றீங்க. உனக்கு எப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஷாக்கில் தான் கேட்டுட்ருக்காங்க. எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க. வேறு என்ன மேம் நான் பண்ணுறது? அப்பா தான் வந்து முடிவு பண்ணிட்டாரே. உங்களுக்கே தெரியும் மாமா அப்பா எதுவும் பேச மாட்டாருன்னு அப்படின்றீங்க. அதுவும் உண்மை தான். அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்காங்க. என்னது மேம் அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. சரி நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட சொன்ன அந்த ஆறுதல் இதில் நீங்கள் மனசில் சாய் போயிடுறீங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு நிவியா வாடி வாடி கேன்டீன் போகலாம் சமோசா இருக்குது அது இருக்குதுன்னு உங்களை வந்து மூட் சேர் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் நீங்களா ஐயோ இந்த ஆள் சிடுமூஞ்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்ற ஒரு இதுலேயே இருக்கீங்க. நான் வரல நீ வேணால் போய் கேன்டீனில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவளும் போகிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வரா. ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் ஃபேஸில் தெரியுது. நீங்களா என்னடி ஏன்டி சிரிச்சிட்ருக்க நான் இருக்க நிலமையில எனக்கு சிரிச்சு வெறுப்பேத்திரியாடி அப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க. அவளா உனக்கு ஒரு குட் நியூஸ் டி அப்படின்றீங்க. என்ன எங்கள் அப்பா கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாரா அப்படின்னு. எப்போதான் கல்யாணத்துலேயே இருக்காதுடி உனக்கு வந்து நீ இந்த இதில் இந்த மூடிலேருந்து வெளில வரதுக்காகவே ஒரு நியூஸ் நான் கேட்டு வந்தேன். என்னன்னா நம்ம இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தோம்ல. எந்த இன்டர்ன்ஷிப்பு? அதான்டி வெளியூரில் போயிட்டு நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணுமே இந்த செம்மு ஃபுல்லாக. ஆமாம் அடுத்த செம் போகிறதா இருந்ததே. அதுக்கு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஹாப்பி ஆகி ஜாலி ஜாலி ஜாலி. அப்பாடா எப்படியோ நம்ம சென்னையில் போய் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறோம். எப்படியே அந்த கம்பெனியில் மட்டும் நம்ம நல்லா வேலை பார்த்துட்டோம் அங்கேயே வந்து ஜாப்லாம் பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்கடி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் நிவிக்குமே அதான் தேவை. நீங்கள் அதுலேருந்து டைவர்ட் ஆகணும். ஆனால் இது உண்மை தான் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்களும் நிவியும். சில கம்பெனிஸ்லலாம் வந்து இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணால் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதில் வந்து உங்கள் காலேஜ்லேருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் கம்பெனியில் கொஞ்சம் பேர் மற்ற கம்பெனியில் கொஞ்சம் பேர்னு உங்கள் கம்பெனியில் நீங்களும் நிவியும் செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் அனு மேம்கிட்ட போய் கேட்குறீங்க மேம் இது உண்மையா நாங்களும் நிவியும் ஒரே இதுவா அப்படின்னு ஒரே கம்பெனியா அப்படிலாம் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்தையே மறந்துட்டீங்க. அப்பாடா அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போன உடனே வந்து உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகிருக்கேம்மா நானும் நிவியும் செலக்ட் ஆகிருக்கோம். அந்த கம்பெனியில் எனக்கு சேலரிலாம் தருவாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு. அதிகமாக இல்லைனாலும் கொஞ்சம் நல்ல சேலரி தாம்மா கிடைக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கெஞ்சுறீங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த பேசுகிறதுலேயே அவங்களுக்கு புரியுது நீங்கள் அவளை எவ்வளோ வந்து ஆசைப்படுறீங்க அதுக்கு போகணுன்ட்டு. சரி நான் பேசுகிறேன்டா அப்பா கிட்டேன்னு சொல்லி அவங்க ரொம்ப தயங்கி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா டிசிஷன் தான் எல்லாம். நீங்களும் அதை சொன்னோடனே நீங்கள் மூஞ்சி தொங்க போட்டுட்டு போயிடுறீங்க. அதுக்கடுத்து நைட்டு டின்னர் டைம் தான். அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஏங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுமா அப்படின்றாரு. ஏங்க இந்த மாதிரி வயன் காலேஜில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது ஒரு செம் ஃபுல்லாக அப்படின்றாங்க. சரி அதுக்கு அப்படின்றாரு. அதில் அவள் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றாங்க. செலக்ட் ஆனால் என்ன போய் ஆகணுமா என்ன அப்படின்றாரு. ஆமாம் போய் தான் ஆகணும். அவள் சென்னையில் செலக்ட் ஆகிருக்காளாம். அவள் போகணுன்னு ஆசைப்பட்றா. நீங்கள் வேணால் நம்ம அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவர் அதெல்லாம் இல்லை நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ போய் வெளியூருக்கு அனுப்புறதுன்னு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாரு. அவங்க உடனே கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அவரா இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடங்கி போயிட்டு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க அவள் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. என்கிட்ட அவ்வளோ ஆசையாக கேட்குறா நான் போகிறேம்மா அப்படின்ட்டு. இப்போ என்னால் எப்படிங்க நோ சொல்ல முடியும்? நான் அப்பா கிட்ட கேட்குறேன்னு சொன்னனாலும் எனக்கும் ஆசையாக இருக்குது. அவள் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை என்கிட்ட. நான் அவளை ஹாப்பியாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். படித்து வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் என் தம்பியை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் தான். அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணணுன்னு இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக பேசுகிறாங்க. அதை கேட்டோடனே அவருக்கு சரி நீ ஃபீல் பண்ணாத. நான்
யோசிக்கிறேன் அப்படின்றாரு. இல்லைம்மா, எதுக்கு யோசிக்கிறேன்னா, இப்போ நம்ம வெளியூர்லலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம், வெளியூருக்கு போக வேணாம், நம்ம கூடயே இருக்கணும்னு தான் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இப்படி இருக்கிறப்போ வெளியூருக்கு போய் ஒரு 6 மாதம் வேலை செய்கிறா அப்படின்னா நம்மளால் அவள் பார்க்க முடியாதேம்மா, அவள் கூட நம்ம ஃபோன் பேசினாலும் அவளை மிஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏன் அவர் யோசிக்கிறாருன்னு சொல்கிறாரு. நம்ம அவளை மிஸ் பண்ணுவோம் தான், ஆனால் அது வெறும் 6 மாதம் தானே, அதுக்கப்புறம் அவள் நம்ம கூட தான் இருக்க போகிறா, என் தம்பி வீட்டில் தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போது அவருக்கும் புரியுது. சரி, ஒரு 6 மாதமாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் அவளால் இது நினச்சாலும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறப்பதுக்கு தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்கிறாரு. எனக்கு இன்னும் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும், என்ன பண்ணுறாங்க ஏதுன்னா. அது இன்சார்ஜ் யாரோ அவங்கள பற்றி பேச சொல்லு அப்படிலாம் சொல்கிறபோது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா குடுன்னு ஓடி உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. நீங்கள் அவ்வளோதான், அவர் அப்படி சொன்னதுமே மனசு உடஞ்சி போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. நம்ம எதுவுமே வந்து நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அம்மா தான் ஏய் ஒயின் 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 அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றீங்க. என்னடி அழுதுட்ருக்கியாண்ணா? ஆமாம்மா போம்மா அப்படின்றீங்க. ஏய் அப்பா ஓகே சொல்லிட்டார் அப்படின்னோட தான் உங்களுக்கு அவ்வளோதான். உண்மையாவா? நீ போய் தானே சொல்கிற அப்படின்றீங்க. இல்லடி அப்பா ஓகே சொல்லிட்டாரு. உண்மையாவா? என்ன சொன்னார் அப்படின்றீங்க. ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த வாய்ஸில் தான் கேட்குறீங்க. அதான்டி அப்பாவுக்கு ஓகே தானா, ஆனால் என்ன நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுவீங்க ஏதுன்னு இன்சார்ஜ் யாரோ அவங்ககிட்ட கேட்க சொன்னார். இன்சார்ஜ் அனு மேம் தான் அப்படின்றீங்க. அப்போ அனு மேம் கிட்ட பேச சொல்லு நாளைக்கு அப்படின்னோடனே நீங்கள் டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்களும் சரின்னு ஓகேன்னு மெசேஜ் பண்ணுறாங்க. உண்மையாக தானம்மா சொல்கிறேன், நீ ஏதோ நீ நான் அழுகுறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தலை அப்படின்றீங்க. அதெல்லாம் இல்லை, அப்பா ஓகே சொல்லிட்டாரு, நீ சென்னைக்கு போகிற அப்படின்றீங்க. அவ்வளோதான், நீங்கள் ஜாலியாக அவங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டு அப்போ தான் சந்தோஷமே படுறீங்க. அவங்களுக்கும் அதை பார்த்த பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் அனு மேம் தான் வராங்க உங்களை பார்க்க. மேம் வாங்க மேம், அப்பா கிட்ட எப்படியா பேசி சமாதானம் மட்டும் படுத்திடுங்க மேம் அப்படின்னா. நீ தாண்டி சொன்ன உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரு, இன்ஃபர்மேஷன் கேட்க தான் கூப்பிட்டாருன்னுங்க. அதெல்லாம் அப்படி தான் மேம், ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக பேசுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன், ஆனாலும் இந்த மாதிரி வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேன், நான் என்னவோ அதெல்லாம் சொல்லுவேன், அதுக்கப்புறமும் உங்கள் அப்பா ஓகே சொல்லலைன்னா எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் நீங்கள் அவருக்கு ஓகே சொல்லிட்டாரு, நீங்கள் போய் பேசுங்க அதுவே போதும் அப்படின்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி வந்து அனு உனக்கே தெரியும் அவங்களுக்கு அவளை வெளில அனுப்புறதுனாலே பயம்தான் அப்படின்ட்டு. அது தெரியும் சார் அங்கிள், பட் இருந்தாலும் அவளோட டைம் தான், இதுக்கு மேலே அவளால் காலேஜ் முடிச்ச பிறகு என்ஜாய் பண்ண முடியாது, அவள் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு புரியுதுமா, ஆனால் நான் சேஃப்டி பற்றி தான் வரி பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஐயோ நீங்கள் சேஃப்டி பற்றிலாம் கவலைப்படாதீங்க அங்கிள், அந்த தங்குற இடம் வந்து அவளும் நிவியும் தங்குற இடம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பிஜி தான், நான் அதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா பேசிட்டேன், அது நீங்கள் வெறும் ரெண்ட் மட்டும் எத்தனை மாதம் தங்க போகிறோமோ அதுக்கு பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி பற்றி அப்படின்னு கேட்கும்போது கம்பெனியும் நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதான் கம்பெனி, இதில் தான் வேலை பார்க்க போகிறாங்க, இங்கே தான் இந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ண போகிறாங்க, சம்பளமும் வரும் அப்படிலாம் சொல்லும்போது அவரும் யோசிச்சு பார்க்குறாரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு தயக்கத்திலே தான் இருக்கார். நீங்கள் வேணால் கவலைப்படாதீங்க அங்கிள், நான் வேணால் ஒரு 1 or 2 days அங்கே தங்கி அவளுக்கு எல்லாம் செட் ஆன பிறகே நான் அது ரிட்டன் வரேன், லீவில் தான் ஸ்டார்டிங் லீவில் தான் போவாங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 week முன்னாடி அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா உன்னை நம்பி தான் அனுப்புகிறேன் அப்படிலாம் சொல்லி யாரும் ஓகே சொல்லிடுறாரு. உங்களுக்கு தான் செம்ம ஜாலி, உங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டு ஐயோ ஜாலி 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 அப்படின்ட்டு இருக்கீங்க. சரி அங்கே போய் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பத்திரமா இருப்பேன் போதுமா அப்படின்றீங்க. அவங்க அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவங்களோட ஃபேவரெட்னா எங்கேயுமே இருக்க மாட்டீங்க அவங்கள விட்டுட்டு, அவங்க கூடயே வீட்லேயே இருந்துட்டு இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு 6 month வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னொடனே அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம்ன்ட்டு அவங்க அவங்களுக்காக பார்க்குறாங்க. நீங்களும் கவலைப்படாத, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்துறீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நீங்கள் வந்து நிவிக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அவளும் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு என்ன வரலையா நீ அப்படின்றீங்க. எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரடி அப்படின்றீங்க. நான் ஏதாவது கனவு கண்டுட்ருக்கேனா அப்படின்னு கிள்ளி பார்க்குறான். வலிக்குதுடி, உண்மையாக தான் சொல்கிறியாடி, உங்கள் அப்பா எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னோடனே, அம்மா தான் பேசுனாங்க அப்படின்னு. அப்படியே அவங்க அந்த சிடுமூஞ்சி மாமா கல்யாணத்தை நிப்பாட்டி சொல்லிடுறேன் அப்படின்னோடனே,
ஏன்டி எப்போ இந்த நேரத்தில் அந்த இதை பற்றி ஞாபகப்படுத்துகிற அப்படின்றீங்க. சரி 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 சாரி 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 உண்மையே ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னோடனே ஓகே சொல்லிட்டாரு. அனுமாமா பேசுனாங்க. அனுமாம்கிட்டயும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நம்ம இந்த லீவ் முடிஞ்சோடனே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றீங்க. அதுக்கு எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் ஆகணும் அப்படின்னு. நல்லா பாஸ் ஆகிடலாம் கவலைப்படாத அப்படின்றீங்க. குஷியிலேயே எக்ஸாம்ஸையும் நல்லா பண்ணி பாஸ் ஆகிடுறீங்க. அடுத்து 1 வீக் தான் இருக்கு இன்னும். நீங்கள் உடனே பேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மாவை ஏன்டி இவ்வளோ இறக்க பிறக்க பண்ணிகிட்ருக்க அப்படின்னா போய் உங்கள் மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஐயோ அந்த சிட்டுமூச்சி கூட எவன்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. இல்லைம்மா அப்படின்னோடனே ஒழுங்கு மரியாதையாக போ அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டாம் வெறுப்புக்குன்னு போகிறீங்க. ஆனால் நான் ஷாலு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றீங்க. ஷாலுவா அப்படின்றாங்க. சரி போய் தொலை அப்படின்றாங்க. சரின்னு நீங்களும் போகிறீங்க. காரில் தான் போகிறீங்க. ஷாலுவை முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்கள் பின்னாடி தான் உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோவா அவர் கூட கம்ஃபர்டபுள் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெருசாக கண்டுக்கல. நீங்கள் நேற்று பண்ணிட்டு போ, நானும் வீட்டில் சொல்கிறாங்கன்னு தான் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பொருள்லாம் வாங்க அவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஷாலுவும் கூட தான் வரா. அக்கா இது நல்லா இருக்குல்ல அப்படி இப்படின்றா. நீங்களா ஐயோ இந்த ஆள் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஸ்லீவ்லெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அவர் என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. அவரும் ஷாலு இது நல்லா தான் இருக்குது அப்படின்றாரு. உங்களுக்கு அப்போ தான் என்ன இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு இருக்கு. அப்பாடா சொல்லிட்டு அப்போது நான் இதை எடுத்துக்கவா அப்படின்றீங்க. எடுத்துக்க போறியா அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்னு. வெளி ஊரில் போய் இதை போய் போட போறியா அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்றீங்க. விளங்கிரும் அப்படின்றாரு. என்ன மாமா வேண்டாமா அப்படின்றீங்க. இஷ்டம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போது என்ன தான் பண்ணுறதுன்னு நீங்கள் ஷாலு தான் முழிச்சிட்ருக்கீங்க. எடுத்துக்கோ அப்படின்றா. சரி ஓகே அப்புறம் நான் கேட்டால் நான் ஒன்று தான் சொல்லுவேன் அப்படின்றீங்க. என்னென்ன கோத்து விடுற அப்படின்றா. நீ தானே நல்லா இருக்குன்ன, உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றா. பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தங்கிட்டு இருக்காது, அவனுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்றா. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ட்ரையல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஷாலு தான் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. எடுத்துக்கோன்னு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கும். அதனாலவே உங்களுக்கு செம சப்போர்ட்டு. நீங்களும் அவளுக்கு ஜாலியாக தான் வச்சுட்ருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சில தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கப்போ ஷாலு அதெல்லாம் வாங்கலையா அப்படின்றா. எதுலாம் அப்படின்னு. அதான் அப்படின்றா. எதுடி உள்ளே போடுறோம்ல அதுடி அப்படின்றா. ஓ இன்னும் மாமா இருக்காரு வேணாம் அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா மாமா இங்கே தான் இருப்பார், நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றா. சரி சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னா. நானா நீ சொல்லு அப்படின்றா. நானா ஐயோயோ வேணாம் இந்த ஆள்கிட்ட எதுக்கு அப்படின்றீங்க. மாமா கிட்ட சொல்லிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்றா. சரி அப்படின்ட்டு மாமா அப்படின்றீங்க. மாமா என்ன அது நாங்கள் அங்கே அந்த செக்ஷனில் போய் எடுத்துகிட்டு வரோம், இங்கேயே வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னா. எந்த செக்ஷன் அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது. போய்ட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குது. ஐயோ இந்த ஆள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், அம்மா வந்திருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் எடுத்துக்கிறா, நீங்களும் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி தான் அந்த ஷாப்பிங்னு சொல்லிட்டு உங்க கூட அவளும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கா எல்லா ட்ரெஸ்ஸுலாம். அப்புறம் சூட் கேஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வரீங்க. கார் பின்னாடி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பை மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஷாலுவாக பேசிகிட்டே வரா. ஷாலு அப்படின்றீங்க. என்ன நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றேன். அப்பா திட்டுவார் வெளியில் சாப்பிட்டா அப்படின்றா. ப்ளீஸ் சாப்பிட்லாண்டி அப்படின்ற. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அவங்க மாமாவை தான் பார்க்குறீங்க, ஜேகேவை. அவரா ஐயோ மாமாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாரே, இவளுங்க வேறு வேணுன்றாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமாட்ட சொல்லாதீங்க புரியுதா அப்படின்னாலும் 2 பேரும் மண்டை ஆட்டுறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் தான் நிப்பாட்டுறாரு. நீங்கள் 2 பேரும் செமையாக ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. வீட்டில் மட்டும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்றாரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் என்னென்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தான் பிரச்சனையே. அவர் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருப்பார். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து விடுறாரு. நீங்களா அப்பாடா வந்துட்டு ஒரு வழியாக இவங்க தனியாக இருந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொருள்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அங்கே தங்கச்சி உள்ள ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவர் கூட தனியாக மாட்டி விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி போய் டிக்கியில் ஒன்றா எடுத்துகிட்ருக்கீங்க. ஹெல்ப் வேணுமா அப்படின்றாரு. மாமா இல்லை நானே எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு போனால் எப்போ எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு 4-5 பேர் ஒன்றா தூக்கிட்டு போகிறாரு. ஐயோ இவரையும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்புறமேட்டுக்கா கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்து வச்சுட்டு கடைசியாக சூட் கேஸ் தான் இருக்குது. நீங்கள் தட்டு தடுமாண்டி எடுத்துகிட்டு வரீங்க. உன்னால் இது கூட தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போகிறாரு.
நீ ஆனால் ஹெல்ப் கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைக்கிறீங்க. ஏய் வந்துட்டியாடி அப்படின்றாங்க உங்கள் அம்மா. வந்துட்டோம். என்ன இவ்வளோ லேட் அப்படின்றாங்க. அது ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எல்லாம் வாங்கணும், அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, அப்படியா சரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னா, அது அது அப்படின்னு சொல்லி முழிக்கிறீங்க. அது வெளில சாப்பிட்டோம் அப்படின்றாரு அவர். அது வெளியிலனா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் மாமாகிட்ட சொல்லாத அப்படின்றாரு. சரி ஏதோ ஒரு நாள் தானே சாப்பிட்டீங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. அது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்களும் ஆமாம் நானும் மேலே போகிறேன் அப்படின்னு. ஏதாவது உங்களுக்குலாம் நடந்ததா? ஏன் இதுங்க எப்படி சொல்லிட்டு தெரியுதுங்க அப்படின்றாங்க. நீங்களும் அடுத்த நாள்லாம் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் சிஸ்டர் ஷாலு தான் அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் போகிறதுக்கு நாள் தான் அவள் செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அக்கா போறியா, ஏன்க்கா போகிற அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உங்கள் அம்மா தான் இல்லைடா அவள் தினைக்கும் ஃபோன் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்களும் தினைக்கும் ஃபோன் பண்ணுற ஷாலு இப்படிலாம் ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அடுத்த நாள் கிளம்பிடுறீங்க. நைட்டு தான் வந்து ட்ராவலு. அவரும் உங்கள் அப்பாவும் பத்திரமா போயிட்டு வா அப்படி இப்படின்றாரு. நீங்களும் சரிப்பா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவை தான் ஒரு டைட் ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் கான்வர்சேஷனே பண்ண தேவையில்லை. அவங்க ஹக்லேயே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் அதை ரிட்டர்ன் சொல்லிடுறீங்க. அவ்வளோதான், நீங்கள் கிளம்பிட்டீங்க. அவங்க கூட நிவியும் வரா, அனு மேமும் வராங்க. ஜேகே உங்களை வந்து சென்ட் ஆஃப்லாம் பண்ணலை. அன்றைக்கி நைட்டு வந்து கிளம்பிட்டு காலையில் அங்கே போய் சேர்கிற மாதிரி ஸ்லீப்பர் கோச்சில் தான் நீங்களும் நிவியும் மேலே படுத்துக்கிட்டீங்க. கீழே வந்து அனு மேமு. நீங்கள் வந்து தூங்கவே இல்லை. கீழே அனு மேம் தூங்கிட்டாங்க, பக்கத்தில் நிவியும் தூங்கிட்டா. ஆனால் உங்களுக்கு தான் சுத்தமாக தூக்கமே வரல. உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப தூரம் வெளியில் போகிறது, அதனால வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரீங்க. வந்து பக்கத்தில் வர பஸ்ஸை பார்க்குறீங்க. அங்கே ஒரு அழகான பையன் இருக்கான். நீங்கள் தான் பார்த்த உடனே ஃப்ளாட், ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படின்றீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தியாங் தான். நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க அவரை. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு அவரோட அந்த லேப்டாப் எரிச்சோன்னு அவ்வளோ அழகாக இருக்கார். சீரியஸாக ஒர்க் பண்ணும்போது கூட அப்படி இருக்கார். அது நீங்களும் அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. இது ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருந்தது கூட மறந்துட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அடிக்கடி திரும்பி பார்க்குறப்பெல்லாம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்போல்லாம் திரும்பிக்கிறீங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமோன்ட்டு. அப்புறமேட்டுக்கு எப்படியோ அந்த ஊருக்கு போயிடுறீங்க. பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் போக கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பஸ்ஸும் வருது. நீங்கள் பஸ்லேருந்து இறங்கி ஆட்டோ ஏறும் அவர் பார்க்க மாட்டோமான்னு ஏங்குறீங்க. ஆனால் அதுக்கிட்டே ஆட்டோ போயிட்டு நீங்களும் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிடுறீங்க. அனுமம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹே இதாண்டி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, இது ஒயன், இது நிவி. இவங்க 2 பேரும் தான் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் இங்கே தங்க போகிறாங்க. அட்வான்ஸ் ரெண்ட்லாம் பே பண்ணிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களா வேண்டா வெறுப்புக்கு நாங்கள் உட்காந்து வெளியே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், இங்கேருந்து வெளியில் ஒன்று பார்க்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் அனுமம்மா வா வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு உங்களை ரூம் கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்களும் போய் படுத்துடுறீங்க. நீங்களும் தேங்கையே நினச்சிக்கிட்டு அந்த நைட் ஃபுல்லாக தூங்காமல் கொள்ளாமல் இருக்கீங்க. அதில் உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இவர் மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாட்டு கனவு காண ஆரம்பிச்சிடுறீங்க. கனவு கண்டுகிட்டே தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் நிவி தான் உங்களை எழுப்புறா. ஏய் எருமை என்னடி பண்ணிகிட்ருக்கேன், எந்திரி ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸா? ஆமாம்ல ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கீங்க. வா வா டைம் ஆகுது, வா எந்திரிச்சு கிளம்பு அப்படின்றாங்க. நீங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக தான் தூங்கியிருப்பீங்களா, அவங்களுக்கு தூக்கமாக வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டீங்க. இன்னும் அம்மா என்னடி இவ்வளோ நேரமா அப்படின்றாங்க. இந்த ஒயன் நம்ம தூங்கிட்டா அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் அங்கே போயிட்டு ஆஃபீஸில் வந்து மேனேஜர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டிஎல்லாம் அசைன் பண்ணுறாங்க. மேனேஜரை பார்த்துட்டு அனுமம் கிளம்பிட்டாங்க. நிவியும் அவள் டிஎலை பார்க்க போயிடுறா. டிஎல்னா டீம் லீடர். நீங்கள் உங்கள் டீம் லீடரை பார்க்க போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு சரி ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேங்க தான். நீங்களா பார்த்து சரி ஷாக்கு. அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவரா என்ன அப்படின்றாரு. அது நான் நியூவாக வந்த இன்டர்ன் உக்கார் அப்படின்றாரு. ஐடி கார்டெலாம் கொடுத்தாங்களா? வாங்கிக்கிட்டேன் அப்படின்னீங்க. போட்டுக்கோ. சரி அப்படின்ட்டு நீங்களும் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்களும் ஆனால் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா பிரேக் வருது. நீங்களா நிவியை பார்க்க தேடிட்டுருக்கீங்க. நிவி அங்கே ஆளே காணும். எங்கடா போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஆர்கிட்ட கேட்டால் அவள் அப்பயே கேன்டீன் போயிட்டான்ட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேன்டீன் வர்றீங்க. அவள் அங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா. நீங்களா போய் அவளை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. வையனை வந்துட்டியா அப்படின்ற. உன்னை அங்கே எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தான். நீங்கள் இங்கே என்னை வந்து விட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கல. அப்படிலாம் இல்லடி, உனக்கும் சேர்த்து தான் வாங்கி வச்சுருக்கேன், வா வான்றா. சரி எனக்கும் சேர்த்து வாங்கினனால உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் என்ன எப்படி போகுது அப்படின்றா. அதுவா நல்லா தான் போகுது.
கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். நைட்டே சொல்லணும்னு நினச்சா நீ போய் தூங்கிட்டியா, காலையில் சொல்லலான்னு பார்த்தா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நீ இப்போலாம் எதுவும் பேச மாட்டியே, என்ன விஷயம் அப்படின்றா. அதுவா, அது சொல்லு. நான் என் டெஸ்டினி மேனை கண்டுபிடிச்சிட்டேன்டி. கண்டுபிடிச்சிட்டியா? யாரை? நான் என் டெஸ்டினி மேனை கண்டுபிடிச்சிட்டேன்டி. டெஸ்டினி மேனா? என்னடி வளரிட்டுருக்க? அதான்டி டெஸ்டினி ஃபேட். என்னடி உளறிட்டுருக்க? டெஸ்டினின்ற ஃபேட்டுன்ற என்ன சொல்ல வர தெளிவாக சொல்லு. அதுவா, என் டிஎல் யார் தெரியுமா? யார்? தேயான், கிம் தேயான். சரி, அதுக்கு என்னவா? ஓ, சொல்ல மாட்டேட்டல. நேற்றுக்கு நைட்டு நம்ம பஸ்ஸில் வந்தோம்ல. ஆமாம், நீ தூங்கிட்ட. ஆமாம், ஆனால் நான் தூங்கவே இல்லை. சரி, அது நான் வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன்னா, அப்போது பக்கத்து பஸ்ஸில் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் பார்த்தேன்டி. சரி, அவர் செம்ம அழகாக இருந்தார். அவர் சைட் அடிச்சுட்டே இருந்தேனா, அப்புறம் என்னதான் சொல்ல வரேன்னு தெளிவாக சொல்லி தொலைடி. அதான், அவர் சைட் அடிச்சுட்டே இருந்தேனா, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா. அப்போவே எனக்கு நைட்டு ஃபுல்லாக அவருக்கு நினப்பாகவே இருந்ததா. சரிடி, அப்போது தான் நான் நினச்சேன், ஒரு வேளை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கல்யாணமா? உனக்கு அந்த சிடுமுஞ்சி சேக்கி மாமாவோட தாண்டி கல்யாணம். அதை ஏண்டி ஞாபகப்படுத்துகிற? சரி, நீ என்ன சொல்ல வந்தே சொல்லு. அதான், அப்புறமேட்டுக்கா இன்றைக்கி மார்னிங் நான் அவரே நினச்சிட்டு இருந்தேனா. சரி, அதுக்கு அதான்டி, அவர் தான் நம்ம தேங்க சார். உண்மையாவா? அப்படின்னா அது டெஸ்டினி தானே. 2 தாட்டி பார்த்துட்டேன். 2 தாட்டி இல்லடி, 3 தாட்டி பார்த்தா தான் டெஸ்டினி. அது நாளைக்கு பார்ப்பண்டி, ஒர்க்கில் பார்க்கறதில்ல. 3 தாட்டி கோஇன்சிடென்ஸாக பார்க்கணும், அதான் டெஸ்டினி அப்படின்ற. ஆனாலும் எனக்கு ஏதோ அவர் மேலே ஒரு ஈர்ப்புடி. எனக்கு ஏதோ அவர் தான் என் டெஸ்டினி அப்படிலாம் தோணுது. நீ நிறைய ட்ராமா பார்த்துட்டு கெட்டு போயிட்டுடி. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கோச்சிக்கிறீங்க. சரி, உண்மையிலே டெஸ்டினியாக இருந்தால் 3rd டைம் நீ கோஇன்சிடென்ஸாக ஏதாவது ஒரு இடத்துல பாரு. அப்படி பார்த்தனா நான் வேணா ஒத்துக்கிறேன், அவர் தான் உன் டெஸ்டினின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா? சரி, என்ன இடத்துக்கு போகலாம்? ஏதாவது ஃபேமஸான இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதெல்லாமே பின்னாடி அவங்க உட்காந்து கேட்டுட்ருப்பாரு. அவரோட ஃபேவரட் ஸ்பாட் தான் அது. நீங்கள் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க, அவர் இந்தாண்ட உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்கல, அவரும் உங்களை பார்க்கல. பட் ஆனால் நீங்கள் பேசுறது மட்டும் அவர் கேட்டுட்ருக்கு. என்னது டெஸ்டினியா? இவன் நம்ம ஜூனியர் ஆச்சே, நம்மக்கிட்ட தான் இன்டர்னா இருக்கா, என்ன டெஸ்டினி அதுன்றான்னு சொல்லிட்டு இவருக்கு சரி ஷாக்கு. அடுத்து நீங்கள் பிரேக்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அவர்கிட்ட போகிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்மளை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா அவர் பெருசாக எதுவும் உங்ககிட்ட கண்டுக்கல. பேசிக் சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டார். நீங்களும் அங்கேயே சுற்றி பார்த்துக்கிட்டு உங்கள் கம்பெனி பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அடுத்து அப்படியே வீட்டுக்கு ஈவினிங் போகிறீங்க. ஈவினிங் போய் பார்த்தா லிஃப்ட்டில் தேங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கு. அப்படியே நீங்கள் திரும்பி நிவியை தான் பார்க்குறீங்க. நிவி அதோட ஷாக்கு. அப்படியே அவள் தேங்க தான் பார்த்துட்ருக்கா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அவளும் திரும்பி உங்களை பார்க்குறா. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்தல அப்படின்ட்டு. உண்மையாவே அடி அவர் தான் உன் டெஸ்டினியா? அதுதான் நானும் சொல்கிறேன், அதுதான் என் டெஸ்டினி அப்படி இப்படின்னு இருக்கீங்க. தேங்குமே தெரில, அவரும் உங்களை ஷாக்காக தான் பார்க்குறாரு. இவன் என்ன இங்கேன்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தா 2 பேர் ஒரே ஃப்ளோர் தான் எடுத்துறீங்க. அப்புறமேட்டுக்கா நீங்களும் அந்த ஃப்ளோர் இறங்குறீங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராளா, டெஸ்டினி அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவரும் உங்கள் ஆப்போசிட் டோருக்கு தான் போகிறாரு. உங்களுக்கா ஐயோ இவர் நம்ம ஆப்போசிட் டோருக்கு போகிறாரு, நம்ம நெய்பரா அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவராக திரும்பி என்ன உங்களே பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் டோருக்கு போயிட்டீங்க. ஓ, இவங்க எதிரில் இருக்காங்க போலன்னு நினச்சிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. உங்களுக்காக உள்ளே போய் ரூம்குள்ளே போயிட்டு நிவிக்கிட்ட தான் நிவி பார்த்தல, நிவி இதுதான் டெஸ்டினி. நான் 3 வாட்டி கோயின்சிடென்ஸாக அவரை பார்த்துருக்கேன், டிஃப்ரெண்ட் பிளேசஸில், பஸ்ஸில், ஆஃபீஸில், வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க. அவளா? இதெல்லாம் இருக்கட்டும், டெஸ்டினின்னு உங்கள் வீட்டில் உன்னை ஜேகே மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் இருக்காங்க, மறந்துட்டியா? அடி பாவி, நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? நீ கூட கல்யாணத்துக்கு ஓகேலாம் சொன்னலடி, அப்புறம் என்னடி? ஓகே சொன்னோம் தான், அதான் அப்பா அம்மாக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு வளரிட்டு இருந்தேன். வளரலாம் இல்லை, நான் அப்பா அம்மாக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். இவரை பார்க்குறது வரைக்கும் தான். அப்புறம் இப்போ மட்டும் என்னவா? எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. பார்த்து 1.5 நாள் கூட ஆகலை, அதுக்கட்டி நீ எப்படி இது பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு இது ஒரு ஃபீலிங் டி, சோல்மேட் அந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, ஒரு டெஸ்டினி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது.
டெஸ்டினி கிஸ்டின்ட்டு பொடி நீ பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறா. அப்படியே தான் அவங்க நைட் போயிருக்கோம். அடுத்த நாளும் நீங்கள் காலேஜ் சுறுசுறுப்பாக எழுந்துச்சி அவ்வளோ முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு நிவி தான் எழுப்பிட்டுருக்கீங்க. நிவி 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 எந்திரி நிவி. என்னடி உனக்கு பிரச்சனை? மணி 7 தாண்டி ஆகுது. 7 ஆகுது. நம்ம 9 மணிக்கு அங்கே இருக்கணும். ஐயோ கடவுளே, சீக்கிரமாக போய் என்னடி பண்ண போகிறோம்? சீக்கிரமாக போனால் தாண்டி அவர் சைட் அடிக்க முடியும். ப்ளீஸ் டீ வாடி. சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டீங்க. அங்கே ஒரு 8:30 8:45 அந்த மாதிரி போயிடுறீங்க. 9 மணிக்கு சொன்னேன், 8:45 இருக்கோண்டி. வாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. தேங்க இன்னும் வரல. நீங்களா வாசல்லையே கண்ணை வச்சு பார்த்துருக்கீங்க. வழி மேல் விழி வைத்து காத்திருக்கீங்க. அப்படியே தேங்க வராரு. அவர் ஒரு பிளாக் ஷர்ட்டு கிரே பேண்ட் தான் போட்டிருக்காரு. ஸ்லீவெல்லாம் மடிச்சிருக்காரு. நீங்கள் பாட்டு போய் தேங்க பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கும் டாஸ்க்லாம் கொடுக்குறாரு. நீங்களும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒழுங்காக டாஸ்க்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க. லஞ்ச் வருது. லஞ்சில் தான் வந்து நீங்கள் நிவிக்கிட்ட கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதோ? எங்கள் அப்பாவா கல்யாணம் பண்ணிக்கோன்றாரு. கல்யாணம் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லடி, யாரை கல்யாணம் பண்ணுறோன்றதுல அதாண்டி பிரச்சனை. போய் அந்த சிடுமூஞ்சி ஜேகே மாமாவை தான் கல்யாணம் பண்ணுன்றாங்கடி எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா சொன்னால் எங்கள் அப்பா கேட்பார். ஆனால் எங்கள் அம்மா சந்தோஷமாக இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்றீங்க. என்ன எனக்கு என்னமோ அவர் தான் என் டெஸ்டினியோன்னு தோணுதுடி. உனக்கு ஏதாவது மண்டை கோளாறு பிடிச்சிருக்காடி? உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடி இன்னும் 6 மாதத்தில் அப்படின்றா. அது 6 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாண்டி. உனக்கு இப்போ சத்தியமாக பைத்தியம் பிடிச்சிச்சு வெளியூர் வந்தோடனே. உன்னை ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், இல்லைனா பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நான் மந்திரிக்கு அது தர்கா கூப்பிட்டு போகணும் அப்படின்றா. அதெல்லாம் அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து கிளம்பிடுறீங்க ஆஃபீஸ்லேருந்து. நீங்களும் சாப்பிட்டு ஒரு மாதிரி நைட்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. பால்கனியில் தான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையாகவே நம்மளோட டெஸ்டினி மேன் அவர் தானா? ஆனால் நமக்கு தான் ஜேகே மாமாவோட கல்யாணம் ஆக போகுது. வீட்டில் எல்லாருக்குமே நான் ஜேகே மாமா கல்யாணம் பண்ணதில் ஓகே தான், என்னை தவிர. என்னோடய தங்கச்சி ஷாலு கூட என்னோட 1 வயசு 2 வயசு சின்ன பொண்ணாக இருந்தால் கூட அவளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். அவளை என்னோட 10 வயசு சின்ன பொண்ணு. இப்போ தான் 10 வயசு ஆகுது. அவளை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இப்போ இருக்கிற ஒரே பலியாட நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா என்னடா எப்படி இருக்காளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்களும் ஃபோன் அட்டென்ட் பண்ணிவிட்டு சொல்லுமா அப்படின்றீங்க. என்னடி மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கலையா? நீ ஃபோன் பண்ணுறிய, நான் எங்கே தூங்குறது அப்படின்றீங்க. இல்லைடி, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நீ என்னடா பண்ணுறியோ ஏது பண்ணுறியோன்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணேன். நான் நல்லாதாம்மா இருக்கேன், சாப்பிட்டேன், தூக்கம் வரல, சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னோடனே, சரிடி போய் பத்திரமா தூங்கு, நல்லா சாப்பிடு, பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் போல் அம்மா ஸ்பெஷல் டைலாக் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறீங்க. உங்களுக்கு அவங்ககிட்ட பேசின பிறகு தான் தூக்கமே வருது. உங்களுக்கு வந்து இப்போ அவங்களாம் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம மாமாவே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தேங்க பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவர் ஏதோ டெஸ்டினி மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இன்னொரு சைடு உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்களுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம லவ்வுக்காக நம்ம வந்து நிற்கலாமான்னு தெரியாமல் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் உங்கள் சிஸ்டர் ஷாலு இருந்திருந்தானா நடிச்சுன்னு உனக்கு பிடிச்சிருக்கா போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது கொடுத்துருப்பா. அவள் இல்லாததுனால தான் நீங்கள் இப்படி ஆசோலேஷன்லேயே இருக்கீங்க. கொஞ்ச நாள் இப்படியே தான் போகுது. நீங்கள் தேங்கிட்ட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கீங்க. ஏன்னா அவங்க மைண்ட் ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட பேசி அவருக்கு எதாவது ஹோப் கொடுத்துட போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதில் தான் இருக்கீங்க. ஆனால் அவருக்கு இப்போ தான் அவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க. கற்பூர புத்தி மாதிரி என்ன சொன்னாலும் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த ஒர்க்கை பத்திரமா செம்மையாக பண்ணி கொடுத்துட்றீங்க. அவருக்கு அவங்கள இப்போ தான் ரொம்ப பிடிக்குது. வா சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நல்லா அபிப்பிராயம் வருது. அதனாலே சரி உங்ககிட்ட பேசலாம் என்ன ஏதுன்னு சொல்லி வராரு. ஆனால் நீங்களா தள்ளி போட்டீங்க. இவளுக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லாம் டெஸ்டினி மேன் இப்படி இப்படின்ட்டு இருந்தா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு சாப்பிட்றப்ப பின்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்கள் இப்போ தான் நிவி கிட்ட கூட அவ்வளோவா பேசுகிறதே இல்லை. உங்கள் மைண்ட் ஆசோலேஷன்லேயே இருக்குது. நீங்கள் ஷாலு கிட்ட பேசலாம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான டிசிஷன் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் ஷாலு கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கா இப்போது என்ன சொல்லி அம்மாட்ட ஃபோனை ஷாலுக்கிட்ட கொடுக்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அம்மா ஷாலுக்கிட்ட ஃபோனை கூட அப்படின்னோடனே எதுக்குடி சும்மா கொடுமா பேசுகிறேன் அப்படின்னோடனே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து ஷாலு ஒழுங்குமா இது தனியாக ரூமுக்கு போ அப்படின்றாங்க. எதுக்கு நீ போடி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. இப்போ போன உடனே ஷாலு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றாங்க சொல்லிடுறீங்க. என்ன அப்படின்றா. அது வந்து நீ எதுக்கு இப்படி இழுத்துட்ருக்க ஒழுங்கு வந்து அது என்ன விஷயமோ சொல்லு அப்படின்னோடனே இங்கே ஒருத்தரை நான் பார்த்தேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்குது. நீ என்ன அங்கே போய் பிடிச்சிருக்குன்ட்டு இருக்க? அதாண்டி எனக்கு அவரை பிடிச்சிருக்குடி. மாமாவை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றீங்க. அது நீ எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லேன். உனக்கு ஐடியா தோணும்ல. அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கா? எனக்கு அவரை டெஸ்டினிலாம் தோணுதுடி. நீ நல்லா யோசிச்சு அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேளு. ஐயோ முடியவே முடியாது அப்படின்னு பயப்படுறீங்க. ஏன் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்றியா? இல்லை அப்படி இல்லை. அப்புறம் என்ன? அது நான் அவருக்கு ஒரு ஹோப் கொடுத்து அதை ஏதாவது பண்ணிட்டேன்னா? அதெல்லாம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. அவருக்கும் உன்னை பிடிச்சிருந்தா லவ் பண்ணு. உனக்கு என்ன பிடிச்சிக்குதோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, மாமா சொன்னாங்கன்ட்டு உட்காந்துட்ருக்காது. அது இல்லடி, அவங்க என்னை காயெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்னை திருப்பி கேட்குறது, அம்மா தாயே உனக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு ஏன்டி இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறா. அதுவும் கரெக்ட் தான். ஆனால் அம்மா அப்பாவுக்கு உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அதுக்கு தைரியமாக நெல்லு. எனக்கு இது வேணும்னு 100% ஷியோராக இரு. அதை விட்டுட்டு ஆசோலேஷன்லேயே இருக்காது. உங்களுக்கு அப்போ தான் புரியுது, சரி நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இதுக்காக நிற்போம், நம்ம ஒரு விஷயத்துக்காக நின்னா தான் வந்து அது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகேன்ட்டு அடுத்த நாள் போய் தேங்க பார்க்குறீங்க. அவரா என்ன இவளே நம்ம வந்துட்டு வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட பேசணும். நம்ம வேணால் காஃபி ஷாப் இருக்குல்ல பக்கத்தில், அதுக்கு போய் பேசலாம் அப்படின்னா சரி ஒர்க் முடிஞ்சோடனே பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கா மைண்டுக்குள்ளே என்ன பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆனால் ஒர்க்கும் நல்லா தான் பண்ணுறீங்க. சரின்னு வந்து ஈவினிங் அவரே கூப்பிட்றாரு. வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோன்னே நீங்கள் நிவிக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கூட போயிடுறீங்க. அப்போ தான் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி வந்து அப்படின்னு ஒரு மாதிரி திக்கி சொல்லிகிட்ருக்கீங்க. அவரா என்ன வந்து சொல்லணுமோ சொல்லு, ஏன் இப்படி திக்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கா அப்படிலாம் கேட்குறாரு. இல்லை நான் எப்படி சொல்ல வர்றது, அது ஐ திங்க் ஐ லவ் யூ அப்படின்றீங்க. அப்படின்றாரு. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஆனாலும் என்ன ஆனாலும் லவ் பண்ணுறன்ற ஆனாலும்ன்ற என்ன சொல்ல வர அப்படின்றாரு. அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஆமாம், அது எங்கள் தாய் மாமா, அவர் பேர் ஜேகே. அவரும் கொஞ்சம் நல்லவர் தான், அங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே, அதுக்கு அப்படின்றாரு. ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எனக்கு அங்கேருந்து தப்பிக்கணும் போல் இருந்தது. அவரை கல்யாணம் பண்ணிட்டா என் லைஃப் எப்படி இருக்குமோ என்ன ஏதோன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. நான் இங்கே வரும்போதே அவங்கள பார்த்தேன் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான். ஆனால் எல்லாமே ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி உட்காந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிதா, அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்கள மறுபடியும் ஆஃபீஸில் பார்த்தேன்னா எனக்கு ஏதோ நீங்கள் என் டெஸ்டினி அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் உட்காந்து கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி பயங்கரமாக லிசன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சொல்ல வரதெல்லாம் உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு நீங்களாம். அதனால நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் அவள் சொன்னால் டெஸ்டினினா 3 டைம்ஸ் பார்க்கணும்ல, அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே நான் உங்களை அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தேன். நீங்கள் எனக்கு ஆப்போசிட் ரூமில் இருக்கீங்க. அப்போ தான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு நீங்கள் தான் என் டெஸ்டினின்னு. ஆனாலும் நான் ஒரு மாதிரி ஆசோலேஷன்லேயே இருந்தேன்னா என்னடா அது, நம்ம ஆனால் வீட்டில் சொல்கிறவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம லவ் பண்ணுறவரை இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ என் தங்கச்சி தான் சொன்னான், உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா நீ அதுக்காக நெல். நீ ஏன் லவ் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக வந்து ஆசோலேஷனில் இருக்க,
நீங்கள் எது ஹாப்பியாக இருப்பியோ எது பண்ணியோ அதை பண்ணுன்னு சொல்லி அவள் தான் எனக்கு அட்வைஸ் கொடுத்தா அப்படின்னோடனே அவருக்கு அவங்க தங்கச்சியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டார். வா, என்ன பண்ணுறா அவன் தங்கச்சி அப்படின்னோடனே 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னோடனே 10 வயசு பொண்ணு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிச்சு அப்படின்னோடனே அது எங்கள் வீட்டில் அவள் கொஞ்சம் மெச்சூர் என்னை விட அப்படின்னோடனே அவர் உட்காந்து சிரிக்கிறாரு. ஐயோ நானே நான் அசிங்கப்படுத்திக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அது நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னோடனே சரி சொல்லு அப்படின்னோடனே எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே இதை தான் நீ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும் அப்படின்னோடனே சரி இப்போயாவது சொல்லுங்கள் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே ஆக்சுவலி எனக்கு உனக்கு பிடிக்கும், நீ நல்ல பொண்ணு, ஒர்க்லாம் நல்லா பண்ணுவ, அதனால் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு ஒன்று பிடிக்கும், நம்ம இதுக்கு ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னோடனே அது நீங்கள் அப்புறம் நோலாம் சொல்ல மாட்டிங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம ஃபஸ்ட்டு இப்போது டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து ஹாப்பி ஆகிட்டு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க. அவராக அவங்களே ரசித்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் தான் அதை ரியலைஸ் பண்ணல. நீங்கள் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஆசோலேஷன்லேயே 1 மந்த் ஓட்டியிருப்பீங்க. அந்த 1 மந்த்துமே அவர் உங்களை சைட் அடிச்சிட்ருப்பார், சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிகிட்ருப்பார். அவருக்குமே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பேச வந்தோடனே அவர் ஓகேவே சொல்லியிருப்பார். ஆனால் உங்களை லவ் பண்ணுறோன்னு அவர் ரியலைஸ் தான் பண்ணலை. நீங்கள் இப்படி தான் ஜாலியாக வந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் சொன்னதை வந்து நீங்கள் நிவிக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க. நிவி உங்களுக்கு ரியாலிட்டி செக் கொடுத்துட்டே இருப்பா. இப்போ என்ன பண்ண போகிற, உங்கள் கல்யாணத்தை நிறுத்திட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னோடனே அது வந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம் தெளிவாக சொல்ல அப்படின்னோடனே அது நானும் அவரை லவ் பண்ணுறேம்மா. லவ் பண்ண பிறகு எங்கள் அம்மா கிட்டே போய் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்கள் அம்மாவும் அப்படியாம்மா ரசாத்தி, நான் உனக்கே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்ல போகிறாங்க, போடி அப்படின்னு. இல்லடி, அது அப்போ பார்த்துக்கலாம், நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிவிடுவேன். அவங்க நிவி கல்யாணத்தை நிறுத்தலாம், அம்மா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்னை கொஞ்சம் அந்த லவ் பண்ண விடண்டி, லவ் ஃபேஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டீங்க. சரி போய் தொலை, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளுக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் ஏன்னா அந்த கல்யாணம் பேச்சு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்திருப்பீங்க. அவள் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பா. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லவ்வை கண்டுபிடிச்சோன்னே அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் வந்து உங்கள் கல்யாண பேச்சு இருக்கே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு பதட்டம், பயம், அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் ஆகிடுது. நீங்கள் வந்து 5 மந்த்ஸ் ஆகிடுது. நீங்கள் செம்மையாக லவ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த இன்செப்பரபிள் கப்புள்ஸ்ன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பற்றி எல்லாம் அது அவருக்கு தெரியும், அவரை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி அந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் என்னென்னா அந்த நிவி தான் அடிக்கடி உங்களுக்கு ரியாலிட்டி செக் கொடுத்துட்டே இருக்கா. இப்படியே பண்ணிட்டு உங்கள் மாமனை திடீர்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி நீ வேறு நடுவில் புது கலாட்டம் பண்ணிக்கிட்டு போடி அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே வந்து ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து விட்டுறா. அவளுக்குமே வந்து ஹாப்பியாக தான் இருக்குது நீங்கள் நடுவில் அப்படி பண்ணுறது. ஆனாலும் நீ வந்து ரொம்ப டெலியூஷனில் முழுகிடாத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ரியாலிட்டி செக் கொடுத்துட்ருக்கா. சின்ன சின்ன கடல்ஸ், கிஸ்ஸஸ், சின்ன சின்ன சண்டை, லவ் சீன்ஸ், ரொமான்ஸு, அப்படியே வந்து உங்கள் லவ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஆகியிருக்கும்ல நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணி. இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. உங்கள் வீட்டில் அதுக்கட்டியும் வந்து வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. வேறு எதுக்கும் இல்லை, அவங்க கல்யாணத்துக்கு தான். அவள் முடிச்சு வந்தது கொஞ்ச நாளே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. அதனால் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கும் நிவிக்கும் தான் எதுவுமே தெரில. ஷாலுக்கு பெருசாக அந்த பத்திரிக்கை அதை பற்றிலாம் தெரியலனாலும் ஏதோ நடக்குது அப்படின்ற மட்டும் அவளுக்கு புரியுது. உங்கள் அம்மா அப்பா அவங்கக்கிட்ட சொல்லலை, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு லவ் பண்ணுற விஷயம் தான் அவங்களுக்கு தெரியாதே, ஷாலுக்கு மட்டும்தானே தெரியும். அவகிட்டையும் பெருசாக அவளுக்கு தெரியாதனால அவளாலேயும் உங்ககிட்ட சொல்ல முடியல. இப்போ நீங்கள் தான் தேங்கல் ரூமில் தான் இருக்கீங்க. இப்படி தான் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேருந்து தேங்கல் ரூமுக்கு எஸ்கேப் ஆயிடுவீங்க. நிவி தான் அதெல்லாம் வந்து கவரப் பண்ணிகிட்ருப்பா, தலைகாணி கிழகாணி வச்சு. அவங்களும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, பத்திரமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. மற்றபடி உங்கள் பர்சனலாக ரூமில் வந்து செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் நீங்கள் எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு தேங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. அவராக அவங்களை ஹக் பண்ணி படுத்து தூங்கிட்டுருக்காரு. நீங்களா அவரையே பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. அவராக என்னடி தூங்குடி அப்படின்றாரு. இல்லை, ஏன் எனக்கு தூக்கம் வரல, சரி வா நான் உன்னை ஹக் பண்ணிவிட்டு தாலாட் பாட்டா அப்படின்றாரு. கலாய்கிறீங்களா அப்படின்றீங்க. பின்ன என்னடி தூக்கம் வரலன்ற,
மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்க மாட்டேறேன், என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. அது வந்து நான் பேசலாமா அப்படின்றீங்க. என்னடி பேச போகிற, நம்ம தான் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி லைஃப் இருக்கும்னு பேசலான்னா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க, வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒழுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்துலேயே உங்களை பார்க்குறாரு. ஒரு கிஸ் கொடு, அப்போ தான் நான் முடிச்சு பார்ப்பேன். அதெல்லாம் இல்லை, விளாட்றீங்களா அப்படின்றீங்க. உனக்கு பேசணும் தானே, ஆமாம், அப்போ கிஸ் கொடு. அதெல்லாம் முடியாது, அப்போ பேச மாட்டேன், இப்போ நான் தூங்குறேன். ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க, நம்ம கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாமா? சரிடி, அப்போ கிஸ் கொடுறி, எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜியா, போங்க. கிஸ் கொடுத்தா தாண்டி பேச படி. சரி. இதெல்லாம் என் வண்டி கேட்டான், நல்லா நச்சுன்னு நறுக்குன்னு அப்படின்னு கொடுறி. அதெல்லாம் முடியாது, என்னால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஓ மேடம் தர மாட்டிங்களோ? அப்போ நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து உங்களை பண்ணி அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களா சிரிச்சுட்டே இருக்கீங்க அவர் கிஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. சரி இப்போ சொல்லு, என்ன விஷயம்? அதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கேஸு. அவங்க மட்டும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நின்றுடும். இந்த கல்யாணம் நம்ம கல்யாணம் நின்றுடும். அதாவது நம்ம கல்யாணம் இல்லைங்க, எனக்கும் ஜேகே மாமாவுக்கு பேசி வச்சுருக்காங்க அந்த கல்யாணம். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், அவங்க ஜேகே மாமாவுக்கு என்ன வயசு? அது அவருக்கு என்ன ஒரு 32 இருக்கும். 32வா? ஆமாம், என்னோட ஒரு 12 வயசு பெரியவர். 12 வயசா? எனக்கு 26 வயசு தாண்டி ஆகுது. அப்பா இந்த ஆள் என்னோட 6 வயசு பெரியவனா? ஐயோ என்ன நீங்கள், அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு. நான் ஏன்டி பயப்படுறேன், அதெல்லாம் இல்லை என்னோட கொஞ்சம் ஏஜ் ஈக்குவலாக இருந்தால் கூட நான் எதாவது பேசி சமாளிச்சிருவேன். பெரியவங்களாக இருந்தால் பேசுறது கேட்கவே மாட்டாங்கடி அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, நீங்கள் மாமாவை தான் பேசி கரெக்ட் பண்ண வேணாம், அந்தால கரெக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ சொல்கிறது கேளுங்க, அம்மாவை மட்டும் நீங்கள் எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் அம்மாவை நான் ஏன்டி கரெக்ட் பண்ணும்? ஐயோ நான் அக்செப்ட் பண்ணுறத சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணிடலாம் விடு. அதான் நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன், என்னென்ன பண்ணணும் ஏது எது பண்ணணுன்னு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டி. என்னை வேறு மூடை ஏற்றி விட்டுட்ட. ஐயோ சீ, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தான் நானும் பேசுகிறேன். ஐயோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க நான் எதுவும் ஓடி போயிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பேசி தப்பிக்க முடியாது, உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்றாரு. அப்புறம் பார்த்துக்கோங்க, இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, இன்னும் 1 month தான் இருக்குது. நீங்கள் எப்படியாவது என் அம்மா கிட்ட பேசி கீசி சமாளிச்சு, ஏய் என்னடி பேசி கீசின்னு, நான் சொல்கிறது கேளு, எப்படியாவது நான் ஒரு நல்ல பையன், உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன்னு அவங்களுக்கு ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ணால் தான் அவங்க நம்மளுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. கொஞ்சம் மெச்சூராக சொல்கிறாரு, நீங்கள் சைல்டிஷாக யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்றீங்க. அப்படி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே 1 monthும் போகுது. நீங்கள் வந்து கடைசியாக நாள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து பேசி நல்லா பண்ணிடுவீங்கல்ல தேங், நீங்கள் அம்மாக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவீங்கல்ல. ஏன்டி தேங்கே நல்ல பேர் தாண்டி. ஐயோ எப்போத்தாலும் காமெடி பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ஒழுங்காக பேசுங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படி இப்படின்னு வளரிட்டு இருக்கீங்க. சரி நான் வந்து என் மாமியார் எப்படியாவது நான் நல்ல பையன் ப்ரூவ் பண்ணுறேன் உங்ககிட்ட அப்படின்னோடனே, நீங்கள் தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும், உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயப்படாமல் போ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க. அனுமம் தான் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. நீங்கள் அப்பயே அனுமம்கிட்டலாம் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி இவர் தான் தேங்க, நான் இவர் தான் லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படி இப்படின்றீங்க. அவங்களுக்கா என்னடி திடீர்னு லவ் கிவன்ட்ருக்க, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதாண்டி, அது வந்து நீங்கள் தான் எப்படியா மேம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றீங்க. ஜேகேக்கு தெரியுமா? ஐயோ அவருக்கெல்லாம் தெரியாது, சொல்லிடாதீங்க அப்படின்றீங்க. உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் தாண்டி நம்ம ஹெல்ப்பே பண்ணுவார் அப்படின்னோடனே, ஐயோ வச்சுட்டு முடிஞ்சலாம் ஹெல்ப் பண்ண மாட்டார் மேம், நீங்கள் கம்மன் இருக்க மேம், அவருக்கு மட்டும் தெரிய வேண்டாம் மேம்னோடனே, இல்லை இந்த விஷயத்த நீ என்கிட்ட விட்டு ஜேகேவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, நீ உங்கள் அம்மாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி நீயும் தேவங்க சேர்ந்து அப்படின்னோடனே, சரி மேம் அப்படின்னு. அனுமாவுக்கு வந்து ஒரு 28 இருக்கும். அவங்க தேவங்கோட கொஞ்சம் பெரியவங்கன்றனால தேவங்க வந்து கொஞ்சம் தம்பி மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து அனுமம் தான் வந்து தேவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து ஆண்டிக்கிட்ட போய் பேசு, அவங்க வந்து நீ ஃபஸ்ட்டு பேசு, அவங்க உனக்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பார்த்துக்கலான்னொடனே, அவர் உடனே இல்லை நான் ஆக்சுவலி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே, அவங்க என்ன பிளான்னு கேட்குறாங்க. இவரும் பிளானை சொல்கிறாரு. ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆகலாம் தேவங்க அப்படின்னோடனே, தெரியும், ஆக்சுவலி இதை நான் அவர்கிட்ட சொல்லாமல் தான் நினச்சேன்,
ஆனால் அவள் கொஞ்சம் சைல்டிஷாக அவள் எப்படி எடுத்துப்பா என்ன எதுன்னு தெரிலன்னு சொன்னால் நானும் விட்டுட்டேன். அப்படின்னோடனே சரி ஓகே நீங்கள் வந்து இதே ஃபாலோ பண்ணுங்கள் அவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடனே சரின்னு அப்படின்னு அவர் விட்டுட்டாங்க. நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க அனு மேம் கூட பாய் 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 அப்படின்ட்டு இருக்கீங்க. அவரும் பத்திரமா போடி நான் வருவேன் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு கிளம்புறீங்க. நிவியும் அனு மேம் வந்து ஐயோ கன்றாவிடா இந்த லவ்வர்ஸ் ஸ்கூல்ல மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் சரி ஷாக்கு. பந்தக்கால் நட்டுருக்கு, பத்திரிக்கை அடிச்சிருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ஷாக்காக போகிறீங்க. அனு மேம்க்கும் தெரியாது பந்தக்கால் நட்டது பத்திரிக்கை கொடுக்கறது தான். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அவங்க வீட்டை தாண்டி ஒரு அவங்க ஜேகே வீட்டையே தாண்டி ஒரு 2 தெரு தள்ளி இருப்பாங்கன்றனால அவங்களுக்கு தெரியல பெருசாக. அவங்க வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க பத்திரிக்கை. கடைசியாக தான் கொடுத்துக்கலாம் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் விட்டு இருப்பாங்க. அவங்களுமே இப்போ தான் அவங்க வீட்டுக்கு திடீர்னு வரோன்னே ஷாக்கு. எல்லாருக்கும் சரி ஷாக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உங்கள் அம்மாவா சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. உங்களுக்கா சர்ப்ரைஸ் கொடுக்க சொன்னால் ஷாக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களே, ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தால் சந்தோஷம்டா அப்படின்ட்டு போகிறீங்க. அவங்களா இங்கே பாரு பாரு பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு, லக்கு கொடுத்தாச்சு, உனக்கு கேட்கும் இந்த மாதம் கடைசியில் கல்யாணம் அப்படின்றாங்க. நீங்கள் அவ்வளோதான் உடஞ்சி போயிட்டீங்க. எதுவுமே பேசல ரூமுக்கு போயிட்டீங்க. ஷாலு தான் என்னாச்சுடி அப்படின்றா. மாமாவுக்கும் எனக்கும் இந்த மந்த் எண்டு கல்யாணமாண்டி அப்படின்றீங்க. அப்படியா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையடி, நீயே சின்ன பொண்ணுடி உன்கிட்ட என்னடி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக போயிட்டீங்க. நிவியும் அனுமாவும் தான் என்ன ஆண்டி அதுக்குள்ளேயா அப்படின்றாங்க. என்ன அதுக்குள்ளேயா 6 மாதம் தள்ளி போட்டது பெரிய விஷயம். அவளுக்கு மட்டும் இன்டர்ன்ஷிப் இல்லைன்னா நாங்கள் எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்றாங்க. அவங்களுக்கா என்னடா இது நம்ம ஒரு பிளான் போட்டால் இவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுட்ருக்காங்கன்ட்டுருக்கு. அனுமம் உடனே வந்து தேவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவளுக்கு இந்த மந்த் எண்டே கல்யாணம், நீ உன்னோட பிளானை ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்படின்றாங்க. அதுக்குள்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நான் போய் அந்த வீட்டில் கன்வின்ஸ். இங்கே இன்னொரு சைடு என்னென்னா அனு மேம் வந்து ஜேகேயை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜேகே அப்படின்றாங்க. அனு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, என்கிட்ட பேசணும், என்ன சொல்லு, அது வந்து நீ ஏன் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னோடனே மாமா சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாமா சொல்கிறாருன்னு தான் எல்லா வருஷமும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க முணுமுணுக்கிறாங்க. என்ன ஆச்சு அனு சொல்லு, உனக்கு தெரியாதா நான் ஏன் கோவப்படுறேன்னு, அனு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே 10 வருஷமாக இதை தான் ஜேகே சொல்லிகிட்ருக்கேன், நான் வேறு என்னடி பண்ணுறது, மாமா பேசிட்டு நான் எதை பற்றி பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கும் ஒரு லைஃப் இருக்குது ஜேகே, உங்கள் மாமா சொல்கிறாரு நீங்கள் எல்லாத்தையும் மாமா சொல்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காது. அனு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இங்கே பாரு இப்போ நான் ஒன்றும் நம்ம லைஃப்பை பற்றி பேச வரல, வயன் லைஃப்பை பற்றி தான் பேச வந்தேன். வயன் லைஃப்பா என்ன, அவள் யாரையும் லவ் பண்ணுறாளாம். எனது லவ்வா, யாரை, அது அங்கே தேவாங்கன்னு கம்பெனிலே ஒர்க் பண்ணுற ஒரு பையனா. உனக்கு எப்படி தெரியும், நான் இப்போ கூப்பிட போனப்போ தான் அவன் சொன்னான். அந்த பையன் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க. உன்னோட நல்ல பையன்தான், என்னோட நல்ல பையனா, நல்ல பையன்தான் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே அவங்கள வந்து வாலில் பென் பண்ணிவிட்டு என்னோட நல்ல பையன், ஆமாம் மாமா சொல்கிறாரு அப்பா சொல்கிறாருன்னு லவ் பண்ணுற பொண்ணை கழட்டி விடாத பையன். என்ன எல்லாம் சொல்லாத, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக நிற்கிறான், என்ன ஆனாலும் நான் அவன் வீட்டில் வந்து பேசுகிறான்றான், உன்ன மாதிரி கிடையாது. மாமா சொல்கிறாருன்னு வயனை கல்யாணம் பண்ணிக்க போனியே அந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன சொல்ல வர, நீ இந்த கல்யாணத்துக்கு பண்ணிக்காத, அப்புறம் மேடமை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ பிடிக்கிறான். சார் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா, தெரிஞ்சு தான் பண்ணுறேன், அதான் லவ் பண்ணுறான்ட்டே, அப்புறம் என்ன, கரெக்டாக கல்யாணம்லாம் நான் பண்ண மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அனு மேமும் ஜேகேவும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டைம் கொடுத்துடலாம். ஆக்சுவலி அனு மேமும் ஜேகேயுமே வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆஸ் மாதிரி தான், கொஞ்சம் பக்கத்து வீடுன்றதுனால சின்ன வயசுலேருந்தே அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும். அவங்களும் ஒரு சொல்லிக்காத காதல் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து ஜேகே வந்து அவனோட அப்பா வந்து டேக் கேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருப்பார். ஒர்க்கு எல்லாமே அவர் கூட பண்ணுறதுனால அவர் சொல்கிற பேச்சு கேட்டு வளர்ந்த ஆரம்பித்தார் காலேஜ் டைம்ஸ்லேயே. அதனால் அவர் வந்து அனு மேமை பிரேக்கப் பண்ணியிருப்பார். லைக் நம்மளால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மாமா சொல்கிற பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுன்றனால அவர் வேறு வழி இல்லாமல் பிரேக்கப் பண்ணியிருப்பார். அனு மேமுக்கா செம்ம கடுப்பாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் மாமான்னு அவர் பின்னாடி சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுமே வந்து பிரேக்கப் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சொல்லிக்காத காதல் மாதிரி போயிட்டே தான் இருக்குது. அடிக்கடி பார்க்குறது, சைட் அடிக்கிறதுன்னு இப்படியே தான் ஓடிட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஜேகேவை எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அன்றைக்கி முணுமுணுத்ததுக்கு காரணம் கூட அதுதான்.
பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு தான் அந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிப்பாட்டணுன்ற ஒரு ஐடியாக்கே வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜேகே விட்டு கொடுக்க மனசே இல்லை. என்ன தான் பிரிஞ்சிருந்திருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கான், தனியாக தான் இருக்கான், சிங்கிளாக தான் இருக்கான், நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பட் கல்யாணம் வரைக்கும் போதுன்னொடனே அவங்களுக்கு செம கடுப்பாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் வந்து அனுப்பிச்சி விடுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நார்மலாகவே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. பட் இதை விட வந்து முக்கியமான இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியாவது போகணுன்ற அளவுக்கு இருந்திருப்பாங்க. நீங்கள் போய் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு அந்த பையனை பற்றி தான் தெரிஞ்சுருந்துருப்பாங்க. அந்த பையனும் நல்ல பையனை தெரிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிடலாம். அதனாலேயே வந்து ஜேகே கிட்டேயும் வந்து பேசியிருப்பாங்க. இப்போ ஜேகேவும் அனுமமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து கல்யாணத்துக்கு நிப்பாட்ட தான் பிளான் போட போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜேகேவே கிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னோடனே, அது தேவங்க ஐடியா வச்சுருக்கான். என்ன ஐடியா? எங்கள் அக்காவை கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டுறதா? உனக்கு எப்படிடா தெரியும்? வேறு எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? மாமா கிட்ட வாய்ப்பே இல்லை. மாமா அக்கா பேசுனா அப்படியே அடங்கி போயிடுவார். அக்காவை கரெக்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. இதுதான் எங்கள் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. சரி, இப்போது உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இருக்குது, ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. செலவா? ஆமாம், அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிடுறாரு அனுமாம. அவ்வளோதான், இவங்களோட சைன் இப்போயே முடியுது. இன்னொரு சைடு பார்த்தா நீங்கள் வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க. டிப்ரெஷன் ஸ்டேட்லேயே சுற்றிட்டுருக்கீங்க. அது ஷாலுவுமே நோட் பண்ணுறா. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன்லேருந்து தேவங்க ஃபோன் பண்ணுறா. ஏன்னா ஹார்ட்லாம் போட்டு வச்சுருப்பீங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. அவள் ஃபோன் பண்ணி, ஹலோ ஹலோ சொல்றி, அது வந்து என்ன இப்படிலாம் பேச மாட்டாளே, சொல்லுடி என்னாச்சு? நான் ஷாலு. ஷாலு வயன் தங்கச்சியா? ஆமாம். என்னம்மா சொல்லுமா என்னாச்சு? அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வீட்டில் அக்காவுக்கும் ஜேகே மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. தெரியுமா? அக்கா ஒரு மாதிரி சோகமாக இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறா. அப்படியா? நீ அவட்ட ஃபோன் கொடு. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கேளுங்க. சரி சொல்லு. நீங்கள் எப்படியாவது இங்கே வந்து பேசுங்க, அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும். அம்மா அப்பா ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அக்காவை கடத்திட்டு போயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவள் ஹாப்பியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவளுக்கு தெரிஞ்சு பேசிகிட்ருக்கா. அவருக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே தெரில. ஏன்னா சின்ன பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ மெச்சூராக பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அக்கா சந்தோஷம்தான் முக்கியன்ற மாதிரி பார்க்குறா. இது வந்து இந்த அடல்ட்ஸ்க்கு புரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவரும், நான் இந்த கல்யாணத்தை அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு நடத்துவேம்மா, நீ கவலைப்படாத, அவர்கிட்ட ஃபோன் கொடு அப்படின்னோடனே அவளும் வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்குறா. யாரடி நீ பேசு, யாரடி நீ பேசு அப்படின்னோடனே, சரி நீங்களும் காதில் ஃபோனை வச்சாலோ பொண்டாட்டி எப்படி இருக்க? தியாங் 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 நீயா? நான் தான். நீ எப்படி? நீ தான் என்னை மறந்துட்டாங்க போன பிறகு. ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. அப்படி இல்லைடா, என்னாச்சுன்னா தெரியும் அனுமன் சொன்னாங்க. நீ இதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் கட்டுற தாலி தான் உன் கழுத்தில் ஏறப்போகுது பொண்டாட்டி. தியாங் தியாங் ஏ அழாதடி. இல்லை தியாங், அப்பா அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது தியாங். தியாங் ப்ளீஸ் வந்துரு தியாங், நம்ம இங்கேருந்து போயிடலாம் தியாங். ஏ நம்ம என்ன பிளான் போட்டோமோ நடக்கும்டி. உங்கள் அம்மாவை நான் எப்படியாவது பேசி புரிய வைக்கிறேன், புரியுதா? அப்படியா? ஆமாம், நான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன், நான் உங்கள் அம்மாவை பார்த்து பேசி புரிய வைக்கிறேன், போதுமா? உண்மையாவா? நான் உன்னை பார்க்கணும். சரி, அப்போ நாளைக்கு கோயிலுக்கு வா. கோயிலுக்கு வா உங்கள் அம்மா கூட, புரியுதா? சரி ஓகே பாய். ஒரு குட் நைட் கீர்க்கு பார்க்கலாம். போத்தேன் எப்போத்தாலும் இதுலேயே வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போல்லாம் நீ என்ன லவ் பண்ணுறதே இல்லடி, ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டேற. என்ன இதில் இருக்கும், நீ என்ன கிஸ் கிஸ்ன்ட்டு? ஐயோ ஷாலு இருக்கா? நீ வெளில போறியா? தெரியும் நான் போகிறேன். விட்றி, நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஒரு கிஸ்ஸு கொடுக்க மாட்டேற நீ. சரி கொடுக்குறேன். இந்த கிஸ்ஸை அவன் கேட்டான். வேற நேரில் வேணும். நேரில் எப்படி? உன் தங்கச்சி வெளில போயிட்டாளா? போயிட்டா. கதவை சாத்து. எதுக்கு? கதவை சாத்து. சரி அப்படின்னு நீங்களும் கதவை சாத்தி வந்து உட்காந்துட்ருக்கீங்க பெட்டில். இப்போது பால்கனி கதவை கொஞ்சம் தரையேன். பால்கனி கதவா? எதுக்கு? துறடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை திறக்கிறீங்க. திறந்தா தேங்க, நீ
நீ இங்கே என்ன பண்ணுற, உண்மையிலே ஊருக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. மேடம் பார்க்க தான் வந்தேன், ஆனால் மேடம் தான் சாப்பிடாம கொல்லாமல் இருக்கீங்களே, என்ன பண்ணுறது. நான் என்ன பண்ணுறது, வீட்டில் வந்த உடனே கல்யாணம் பத்திரிக்கை அப்படி இப்படின்ட்டாங்க. எனக்கு செம மூட் அப்செட் ஆகிடுச்சு. நான் ஒரு மாதிரி சோகமாயிட்டு அதான் எதுவும் சாப்பிடாம கொள்ளாமல். அதுக்குன்னு சாப்பிடாம இருப்பியா, வா எங்கே அது கிஸ்ஸு. நான் கூட நீ சாப்பிட தான் கூப்பிட்டு போறியோன்னு நினச்சேன்டா. சி சாப்பாடெலாம் உன் தங்கச்சியே சாப்பிட வச்சிருவாடி. இப்போ வா எங்கே கிஸ்ஸு, நீ கிஸ்ஸில் இருப்போ. நான் மேட்ருக்கு அடி கேட்டேன், கிஸ்ஸு தான் அடி கேட்குறேன். விட்டா மேட்ரே பண்ணிடுவேன், அதெல்லாம் கல்யாணத்துக்கப்புறம் பண்ணுவேன். நீ வா 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 எங்கே பால்கனியில் யாரை கிஸ் பண்ணுவாங்க, உள்ளே வாடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு பால்கனி கதவையும் சாத்திடுறீங்க. அவரும் உள்ளே வந்து உங்களை அங்கங்கே டச் பண்ணி உங்களை ஃபீல் பண்ண வச்சு கிஸ்ஸும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் வந்து அவர் நினைப்பிலே இருக்கீங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. வெள்ளிக்கிழமையும் வருது. நீங்களும் உங்கள் அம்மா கூட வந்து கோயிலுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா தேங்க. ஐயோ தேங்க, அம்மா பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்றீங்க. திடீர்னு உங்கள் அம்மாவே வந்து தேங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த தேங்க வாப்பாவா, என்ன சொல்கிறாங்க, அம்மாவுக்கு இப்படி தேங்க தெரியும், நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டி வந்துட்டிங்களா, இவ்வளோ வர வைக்கிறதுக்கிட்டே நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்னடி லவ் பண்ணுற விஷயத்த என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றீங்க. தேங்க தான் சொன்னாப்ல. தேங் நீ சொல்லிட்டியா, ஐயோ நான் சொல்லவே இல்லை அம்மா கிட்ட, நான் தான் சோகமாக இருந்தேனே. சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கும் போது நினச்சேன், அது வந்து என்கிட்ட சொல்கிறதுல என்ன. இல்லைம்மா நீ ஜேகே மாமா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தியா, அதான் அது எதுக்கு கெடுத்துக்கிட்டு. அப்போ அதுக்கு நீ ஜேகேவை கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல. இல்லை நான் அவரை தான் லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறதுலாம் லவ் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி வந்து சொல்லிடு, நான் உனக்காக தான் வந்து சொல்லாமல் இருந்தேன். போடி, நான் அவன் மேலே டிசப்பாயிண்ட்டாக இருக்கேன். அம்மா அப்படின்றீங்க. சரி சரி வா, தம்பி தான் சொன்னிச்சு, நீ அவனை லவ் பண்ணுறீங்க, உனக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த ஜேகேவோட கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்கன்ட்டான். ஆமாம் நானும் தான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டியா. மறக்கலாம் இல்லை, நீங்கள் வந்தோடனே கல்யாண பத்திரிக்கை நீட்டினதும் என்னால் அதுலேருந்தே ப்ராசஸ் ஆக முடியாமல் சோகத்தில் இருந்தேன் நான், அதான். ஆமாம் எப்படி நீங்கள் தேங்க மீட் பண்ணீங்க, அதெல்லாம் சீக்கிரம் சொல்கிறதுக்கு இல்லை. தியாங் என்னடி, என்ன ஆண்டி சீக்கிரம் தானே சொல்கிறாதீங்க. ஆமாம் சீக்கிரம் சொல்கிறதுக்கு இல்லை, போடி. அம்மா என்ன, அப்பா கிட்ட எப்படியாவது பேசுமா ப்ளீஸ். நான் தாண்டி பேசி ஆகணும், வேறு யார் பேசுவா. அதான் நீ தான் பேசணும், எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன் ப்ளீஸ். சரி சரி பண்ணி தொலைறேன் உனக்காக. இது நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவேன், நீ மட்டும்தாம்மா பண்ண முடியும், அப்போ நீ சொன்னதான் கேட்பாரு. ஆமாம்ல, அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஐயோ கடவுளே, அப்போ நானும் யாரும் வந்து ரொமான்ஸ் பண்ண வரோம். அம்மா முன்னாடி ரொமான்ஸ் கேம் வச்சுட்டு போடி, எதுவும் கோயிலில் நீ வா வா வா. தேங் 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 பாய் அப்படின்றாரு. ஏன்னா அவங்க அம்மா முன்னாடி நல்ல பேர் காப்பாற்றணும்ல, அதனால. அடுத்த நாளே தேங்க வந்து அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. இப்போ எதுக்குடி இங்கே உட்கார வச்சுட்ருக்க, கம்முன்னு இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். ஜேகேவும் வந்துட்டுருக்கான், அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளும் வராங்க. அப்புறம் அது வந்து என்னடி, அதாங்க ஒயின் கலர் பதிச்சு தான். என்ன கேட்ரிங்கா, கேட்ரிங் சொல்லியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, ட்ரெஸ்ஸு வாங்கணுமா, அதான் வாங்கிறதுக்கு போகிறோமேடி இந்த வாரம். அது இல்லைங்க. என்னடி ப்ளீஸ்மா ப்ளீஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிக்னல் கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம ஜேகேக்கும் ஒயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமே. என்னடி உளறிட்டுருக்க, கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ வந்து கல்யாணம் பண்ண வேணான்ட்ருக்க. அது வந்து நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு தோணுதுங்க. அப்போ தான் தேங்காய் என்ட்ரி. ஹாய் மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் சொல்ல வந்துட்டு உங்கள் அப்பா பார்த்த உடனே கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுறாரு. பாப்பா 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 அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. என்னடி இது நடக்குதுன்னு அவரு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே பார்த்துட்ருக்காரு. யார் இந்த பையன் அத்தை மாமான்றான் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ தான் ஜேகேவும் வர்றாரு. ஜேகே தேங்காய் பார்த்து முறைக்கிறாரு. ஜேகேவோட லிப்ஸில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, தேங்காயோட கண்ணுக்கிட்ட கொஞ்சம் அடிபட்டிருக்கு, எல்லாம் இருக்குது.
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஷாக்காக தான் பார்க்குறீங்க. என்னாச்சு ஜேகே என்ன அப்படின்னோடனே, இல்லை மாமா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு 2 பேர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பையனை தான் நான் வந்து வயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், ஜேகே இல்லைன்னொடனே அவர் உடனே உங்கள் அம்மாவை ஷாக்காக பார்க்குறாரு. என்னடி உளறிட்டு இருக்க, நம்ம ஆல்ரெடி கல்யாணத்தெலாம் பேசி வச்சுருக்கோண்டி, இவன் தானே மாப்பிள்ளை அப்படின்னு ஜேகே காமிக்கும்போது, இல்லை மாமா அது வந்து அப்படின்னு அவருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு. இல்லை எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் தெளிவாக சொல்லி தொலைங்க அப்படின்றது. அதான் ஜேகே வந்து அனு இருக்கால அவளை லவ் பண்ணுறானா. அனுவை லவ் பண்ணுறியா ஜேகே அப்படின்றாரு. ஆமாம் மாமா நானும் அவ்வளோ ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னோடனே, உங்களுக்கு அதோட சரி ஷாக்கு, என்னது அனு மேமும் ஜேகேவுமா அப்படின்றீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அது வந்து இல்லை நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ளே போய்க்குவீங்க. அதுக்கப்புறமேட்டு உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஜேகேன்றாரு. ஆமாம்மாம்மா நான் அனுவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றோன்னே, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமேடா அப்படின்றாரு. நான் அவங்க மேலே இந்த மரியாதையிலையும் பாசத்துலையும் தான் மாமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னொடனே, மரியாதையும் பாசம் இதில் இருக்க வேணாம் ஜேகே, நீ என்கிட்ட யாரை விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா நான் அந்த பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். நீ சிங்கிளாக இருக்கேன்னு நினச்சி தான் நான் எனக்கு பேசி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இப்போ சொல்கிறேனே மாமா அப்படின்னோடனே, சரி ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி தொலைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்றாரு. இப்போ அவங்க அம்மாவும், அது ஜேகே கதை முடிஞ்சிச்சு, இப்போது பையன் கதைக்கு வரலாம். பையன் கதைக்கு என்ன, பையனுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம். மாப்பிள்ளை பார்த்துட்டேங்க. பார்த்துட்டியா, என்னடி சொல்கிற? அது இந்த தம்பி தான். இந்த தம்பியா, யார் இந்த தம்பி? தேயாங்கா. ஆமாங்க, இந்த பையன் பொண்ணோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான், டீம் லீடரா. சரி அதான் அதுக்கு அது 2 பேர் லவ் பண்ணுறாங்க. லவ்வா அப்படின்னு ஷாக் ஆகிறாரு. ஆமாம் மாமா லவ் பண்ணுறோம். மாமாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் தேங்க சொல்கிறாங்க. சரி இப்போது அதுக்கு என்ன பண்ணோம்? அதாங்க ஒரே மண்டபத்தில் ஒரே முகூர்த்தத்தில் 2 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்றாங்க. உங்கள் அப்பாவுக்கு சரி ஷாக்கு. ஒரு நிமிஷம் அவருக்கு கிருகிருன்னு வந்துருச்சு. உங்கள் அம்மாவா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீராக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரே நேரத்தில் எவ்வளோ ஷாக்கடாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. அது வந்து சாரிங்க உங்ககிட்ட இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படி இப்படின்றாங்க. இப்போது ஜேகேக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த பையனுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை தானே சொல்ல வரேன். ஆமாங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சுது. அதாங்க நான் சொல்ல வரேன்னு. வயன் அப்பா நீ இந்த பையனை லவ் பண்ணுறியா? ஆமாப்பா. எதுக்கு என்கிட்ட சொல்ல? அது வந்து எப்போலேருந்து லவ் பண்ணுற? இன்டர்ன்ஷிப் போனதுலேருந்துப்பா. இந்த பையனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவன் உன்னை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. உங்கள் அம்மாவா, நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல பையங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. அவர் உடனே உங்கள் அம்மாவை திரும்பி பார்த்துட்டு, உனக்கு எப்படி தெரியும் இந்த பையன் எப்படின்னு? அது வந்து தெரியுங்க. அதான் எப்படி, ஒரு வாரமாக தெரியுங்க. கோயிலில் நான் பார்த்தேன், அந்த பையன் நல்ல பையன், என்கிட்ட நல்லா பேசினான், எப்படி நான் லவ் பண்ண ஆரம்பித்தது, எப்படி பார்த்துப்பேன் என்ன ஏதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒத்துக்கவே செஞ்சேன் அவங்க காதலுக்கு அப்படின்னோடனே, லைக் அவங்க அம்மா வந்து ஓகே சொன்னோடனே அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. சரி எனக்கும் கல்யாணத்தில் ஓகேன்ட்டாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் அவங்க அம்மாக்கே ஷாக்கு. என்னடா மனுஷன் கேள்வி கேட்காம ஓகே சொல்லிட்டாருன்னு. இங்கே வந்து தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி அவருக்கு வந்து லைக் உங்கள் அம்மா வந்து எவ்வளோ மெனக்கிடுவாங்கன்னு தெரியும், நம்ம பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கணும்னு. அவங்க வந்து ஏனோ தானோன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ நல்ல பையனாக இருந்தால் ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் ஓகே சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் ஓகே டக்குன்னு ஓகே சொல்லிட்டார் அவங்க அம்மா சொன்னோடனே. நீங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கும் சரி நல்ல பையனாக தான் இருப்பான், நம்ம பொண்ணு இவ்வளோ ஹாப்பியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு தான் அவர் ஓகே சொல்லியிருப்பார். அங்கே தேவோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. வந்து தான் அவங்ககிட்டலாம் பேசிட்டு உங்களுக்கு வந்து கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த குறித்த தேதியிலேயே உங்களுக்கும் தேயாங்க்கும் ஜேகேக்கும் அனு மேம்க்குமே கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கல்யாண நாளும் வருது. நீங்கள் தான் தேயாங்கிட்ட, தேயாங் அன்றைக்கி அப்பா அம்மா கிட்ட பேச வந்த அன்றைக்கி உங்கள் மூஞ்சிலையும் ஜேகே மாமா மூஞ்சிலையும் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருந்தது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, சொல்லுங்கள். அதுவா, உங்கள் மாமா தான் அன்றைக்கி வந்து பேசினார், அப்போ சின்ன கை கலப்பா என்னாச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாரு.
அன்றைக்கி வந்து ஜேகே வந்து அனு மேம் சொன்ன உடனேவே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்துருப்பாரு தேவங்க. தேவங்க வந்து என்னாச்சு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. நீயும் வயனும் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். வயனை நல்லா பார்த்துக்கோ. அதெல்லாம் நல்லா தான் பார்த்துப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களோட நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறாரு. என்னோட நல்லா பார்த்துப்பியா? உங்களோட நல்லா தான் பார்த்துப்பேன். அவள் சின்ன வயசுலேருந்து நான் தான்டா பார்த்துட்ருக்கேன், இனிமேல் நான் பார்த்துட்டு போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. பார்க்குறேன்டா பார்க்குறேன், என்ன பார்த்துக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். அவளை மட்டும் ஏதாவது ஹர்ட் பண்ண அப்புறம் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். அப்போ சின்ன கை கலப்பில் தான் வந்து அடிபட்டிருக்கோம். தேங்க அடிக்க அதுக்கு ஜேகேவும் திருப்பி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சண்டை தான் அது. அப்புறமேட்டுக்கு அவங்களே பேசி முடிச்சிருப்பாங்க. அடுத்து மனமேடையில் தான் அவர் வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு கட்டவான்னு. நீங்களும் ஹாப்பியாக தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அவரும் உடனே கட்ட இந்த சைடு அனு மேமும் ஜேகேவும் எப்படியோ நமக்கு கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனு மேம் சொல்ல, தாலி கட்டவா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்களும் தாலி கட்டி முடிச்சுட்டு இப்போ 2 ஜோடியுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவோட பேரண்ட்ஸுக்குமே வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதே போதும், என் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் வந்து யாரை விரும்புகிறீங்களோ அவங்க கூட வாழ்ந்தாலே போதும்னு அவங்களும் அது பெருந்தன்மையாக விட்டு இருப்பாங்க தேங்காய் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதனால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட, தேங்காய் அப்பா அம்மா கிட்ட, உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டன்னு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இப்படியே தான் ஜேகே அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. பாலும் பழம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு உங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்குள்ளேயே அனுப்பிச்சி விட்டுறாங்க. நீங்களும் உள்ளே போனோடனே தேவங்க உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் ஒரு வழியாக நான் இப்போ மெசேஜ் தேவங்க ஆகிட்டேன்ல. ஆமாம், எப்படியோ நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது கிடைக்க போகுது. என்னது? அதான் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? எத்தனை தாட்டி கேட்டிருப்பேன், கிஸ்ஸை கூட ஒரு படியாக கொடுக்க மாட்டேன், ஒரே ஒரு தாட்டி. முடியாது முடியாது முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சுடி, கல்யாணம்னா கொடுக்குமா என்ன? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பெட்டில் இழுத்து போட்டு அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களை அங்கங்கே டச் பண்ணி அப்படியே ஒரு மேக்கப் செஷன் நடக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஒரு 9-10 மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்கிறீங்க. தேங்க குளிச்சுட்டு ரெடியாக இருக்காரு. என்னை எழுப்பியிருக்கலாம்ல, டயர்டாக இருந்தேன் அதான் வேணான்ட்டு. சரி போகலாமா? எங்கே? கீழே தான். அது நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேனே. சாப்பிட்டீங்களா? எப்போ எத்தனை மணிக்கு எழுந்திச்சிங்க? நான் ஏர்லி மார்னிங் எப்பயும் போல் எழுந்திச்சிட்டேன். அப்போ நான் தான் லேட்டா? ஐயோ என்ன நினைப்பாங்களோ? என்ன நினைக்க போகிறாங்க, புதுசாக கல்யாணம் அப்படி இப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஐயோ உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த ஷைனஸே இல்லையா? அதெல்லாம் நமக்கு கிடையாதுமா. சரி என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உங்களை பாத்ரூம் கொண்டு போயிடுறாரு. வேறு எதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறீங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் கிளம்பலையா? போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே போகிறாரு. ஷாலாக்கிட்ட கொஞ்சம் கதை பேசிக்கிட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசிக்கிட்டு அவர் ஜாலியாக இருக்கார். நீங்களும் அது கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபீலாக இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஃபேமிலியோட ஒரு மர்ஜ் ஆனது எல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அன்றைக்கி நீங்கள் தான் தேங்க கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை நான் மறைக்கணும்னு இல்லைங்க, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அப்படின்னு. என்னாச்சு நீ எப்படிலாம் பண்ணிகிட்ருக்க சொல்லு, நான் என்ன நினைக்க போகிறேன்? என்ன கொலை குத்தமாக பண்ணிட்டேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்கிறவங்க. அது இது கொஞ்சம் ஃபேமிலி ரிலேட்டட் விஷயம். அது எனக்கு எப்படி சொல்லணும்னு ஸ்டார்டிங்கில் தெரியல, அதான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் என்னடி உனக்கு பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, உனக்கு டைம் தேவைப்பட்டிருக்கு, நீ எடுத்திருக்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அது என் அப்பா இருக்கார்ல, ஆமாம், அவர் என் ஒரிஜினல் அப்பா இல்லை. என்னடி சொல்கிற? புரியல. அது அவர் என் ஸ்டெப் டேடா? ஆமாம், அவர் ஷாலுவோட அப்பா, என் அப்பா இல்லை. அப்படியா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும். அப்போ தான் உங்களோட ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு, அதாவது உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து உங்கள் அம்மா வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போலாம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி அனுபவிச்சதெலாம் அப்படி, அதனால் நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி தான் இருப்பீங்க. ஜங்குக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்காம இருப்பார், அதுக்கப்புறமேட்டுக்காக தான் கொஞ்சம் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு
அவரும் உங்கள நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனாலும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் ஸ்டார்ட்டிங்கில் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அதை யோசித்து அவர்கிட்ட ஒழுங்காக பழகியிருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு கேப் வந்திருக்கும். அவர் அடிக்கடி உங்களை பார்த்து முறைக்கிறதுக்கெலாம் காரணமே உங்கள் அப்பா தான். உங்கள் அம்மாவை பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருப்பார் கல்யாணத்துக்கு அப்புறம். உங்களையுமே அடிச்சிருப்பாரு. அது தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஜேகே உங்களுக்கு கோவமாகவே இருந்திருப்பாரு. அதுக்கடுத்து உங்களையுமே நல்லா டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்கு வேணுன்றத வாங்கி கொடுக்கறது, உங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறதுன்னு. ஆனால் உங்களுக்கு என்னென்னா, ஸ்டார்ட்டிங்கில் அவர் ஒரு மாதிரி ரூடாக அப்படி இருந்திருப்பாரு. அப்புறம் அடிக்கடி உங்களை பார்த்து முறைக்கிறது, அதெல்லாம் பார்த்ததே உங்களுக்கு அவர் பார்த்து பயமாகவே இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே தெரியுது, ஓகே அவர் நம்ம நல்லா தான் பார்த்துக்கிறாரு, ஆனாலும் அடிக்கடி முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்திருப்பீங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் வருஷம் கழித்து உங்கள் அம்மா உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேம்மா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிருப்பீங்க. ஏன்னா அவர் எப்படியோ என்னமோ அப்பா மாதிரியே இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துருப்பீங்க. அப்புறமேட்டுக்கா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ அவரை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அவரை பார்த்துருப்பீங்க. அவர் தான் இப்போ இருக்கவங்க அப்பா. அவர் உங்களை நல்லாவே பார்த்துருந்துருப்பார். ஆனாலும் அடிக்கடி ஒரு தாட்டில் உங்களை பார்க்குறப்போ முன்னாடி உங்கள் அப்பா ஒரிஜினல் அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கும். அப்போல்லாம் மட்டும் லைட்டாக ஒரு ஹர்ட்ஃபுல் ஃபீலிங் இருந்திருக்கும் அவருக்கு. ஏன்னா அவர் உங்கள் அம்மாவை ரொம்ப வருஷமாகவே லவ் பண்ணியிருப்பார், அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வரைக்குமே. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் ஃபீலிங்ஸே அவர் கட்டுப்படுத்தி இருந்திருப்பார். பட் அந்த கல்யாணத்துலேயும் உங்கள் அம்மா நல்லா இல்லை, அவங்க கஷ்டம்தான் பட்டாங்க, நீங்களும் கஷ்டம்தான் பட்டீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் உங்களையும் உங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணுன்னே நினச்சி வந்திருப்பார். அதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். ஷாலுவும் பிறந்திருப்பா. உங்களுக்கு ஷாலு கிட்ட ரொம்ப ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். ஷாலு தான் உங்களுக்கு உலகமாகவே தெரிஞ்சா. ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஷாலுவை பார்த்துருப்பீங்க. அதனாலேயே நீங்கள் ஷாலு கிட்ட கொஞ்சம் அடிக்கடி குறும்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அதனால நீங்கள் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் அவங்களும் ஏற்றுருப்பாங்க. நீங்கள் வெளியே எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி இருப்பீங்களோன்னு சொல்லிட்டு தான் ஜேகேக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஜேகேயுமே அவர் அந்த காரணம் சொன்ன பிறகு அவரால் நோ சொல்ல முடியல. ஏன்னா அவர் அனுமம்மை லவ் பண்ணாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. அதனாலே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பார். உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் நினச்சிருப்பாரு, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு. ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்கள் ஓகேன்னு சொன்னதை வச்சு சரி அவளுக்கும் ஓகே தான் போலன்னு நினச்சி விட்டுருப்பார். அதுக்கப்புறம் அனுமம்மா சொன்ன பிறகு தான் அவள் வேறு ஒருத்தவங்கள விரும்புகிறா, நம்ம அந்த வாழ்க்கையில் போய் அவளுக்கு கஷ்டப்படுத்த வேணாம், அவர் விரும்புகிறவரே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்கள் தேவங்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, நீ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீல்ல, நான் இனி இந்த கஷ்டத்தெல்லாம் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு ஹாப்பியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. நான் ஆல்ரெடி உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் ப்ராமிஸ்லாம் பண்ண வேணாம், நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து உங்கள் அம்மா அப்பா வீட்டிலேருந்து தேவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்கேயும் அவங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாண்டிங்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தனியாக வாழுறீங்க. ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. தேவங்க அப்படி தாங்குறாரு அவங்கள. தேவங்க நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஆஃபீஸ் போங்க. இல்லை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ தேவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணுறாரு. அது நம்ம பேபிக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வேணாமா இப்போது, ஏன் உன் ஹெல்த்து? ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன், இது சும்மா சின்னதா, சரி ஓகே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ண பிறகு நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கா பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் மாதத்துலேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. உங்கள் வீட்டிலலாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறாங்க, மேம் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம், உங்ககிட்ட சொல்ல தான் இல்லை. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, என்ன மேம் நம்மக்கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணுறீங்க. மேம்க்கு மேம் என்ன தைரியம் தான் நீங்கள் நான் உனக்கு இப்போ அத்தடி ஏதோ ஒன்று, எதுக்கு என்கிட்ட சொல்ல, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது? அது இப்போ சொல்ல வேணான்னு வீட்டில் தாண்டி சொன்னாங்க, இப்போ தான் 3 மந்த்தே ஆகிருக்கு, ஒரு 5 மந்த்தில் சொல்லலாம் வெளியிலன்னாங்க. அப்போ நான் வெளியால் ஆகிட்டேன்ல. அப்படிலாம் இல்லைடி, இருங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவருக்கு எவ்வளோ தைரியம், ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, அது நானும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதை சொல்லலாம் நான் இப்போ சொன்னேன்ல. என்ன வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ நான் ஒன்று பார்க்கணும் போல இருக்கே, அது நான் ஊருக்கு வருவேன்,
அப்பாடா உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன், சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன்லாம் கட் பண்ணிட்டு தேங்கிட்ட சொல்கிறீங்க. ஓ மாமா வேலையை காமிச்சிருக்காரு போலையே. நீங்களும் தான் வேலையை காமிச்சிருக்கீங்க. நமக்காவது கல்யாணம் 6 மாதம் ஆகுதுடி, அவங்க பாரு ஆல்ரெடி 3 மாதம், நம்ம இப்போ தான் ஒரே ஒரு மாதம், இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அத்தை குழந்தைய அவங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறோம். அட போங்கங்க, நீங்களும் அவரை கண்டுக்காமல் போயிட்டு இருக்கீங்க. உண்மையை தான் நீ சொல்கிறேன், செகண்ட் பேபியா, ஃபஸ்ட்டு பேபியே எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு 5 வேணும். 5ஆ? ஐயோ நான் என்ன மிஷின், நான் அதெல்லாம் முடியாது. இப்போ ஒரு ட்வின்ஸு, அடுத்து ஒரு ட்ரிப்ளெட்ஸ், 5 வந்துடும்ல, 2 ப்ரெக்னென்சியில். ஐயோ கடவுளே, ட்வின்ஸ்ன்னு யாருங்க சொன்னா? எனக்கு ஒரு கட் ஃபீலிங். கட் ஃபீலிங் எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. சரி பார்க்கலாம், 3 மந்த்க்கு அப்புறம் செக் பண்ணுறோம், அதில் என்ன கட்டுதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் பெட் கட்டியிருக்கீங்க, உங்களுக்கா ட்வின்ஸ் இல்லை அப்படின்னு தோணுது, அவருக்கா ட்வின்ஸு தான் அப்படின்னு தோணுது. இப்படியே கொஞ்சம் 2 மாதம் போகுது, 3 மந்த் ஆகிருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணால் உங்களுக்கு ட்வின்ஸு. தேங்காய் நான் சொன்னேன்ல அப்படின்றாரு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷாக்கிங்லேயே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஃபீலே இல்லை ட்வின்ஸ் இருக்க மாதிரியே. டாக்டர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, எனக்கு ட்வின்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. ட்வின்ஸு தாம்மா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அந்த ஸ்கேனெல்லாம். உண்மையாகவே ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்கா வாயெல்லாம் பல்லு செம்ம ஹாப்பியாக இருக்காரு. அடுத்தது நம்ம ட்ரிப்ளெட்ஸ் பெற்றுக்கிறோம் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பிளான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களா உண்மையாகவே ட்வின்ஸ் தானா அப்படின்னு அந்த டவுட்லேயே இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் ஊருக்கே போகிறீங்க, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வாமான்னு தான் அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தான் இப்போ ஊருக்கே போகிறீங்க. அங்கேயா ஜங்குக்கா அனுமாம பயங்கரமாக தாங்குன்னு தாங்குறாரு. உங்களுக்கா இந்த சிடுமூஞ்சியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்களா மாமா உண்மையாகவே நீ தான் என் மாமாவா, உனக்கு இல்லை ஆவி ஏதாவது பூந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லை மண்டேல கூட்டிருப்பேன் இப்படி அப்படின்றாரு. என் ஹஸ்பண்டும் என்ன தாங்க தான் தாங்கல, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. உங்கள் தங்கச்சிக்கு தான் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வேற போகுதுன்னு. ஒரு குட்டி பாப்பா இல்லாடி 2 குட்டி பாப்பாவா? ஆமாம்ல, அனுமாமுக்கு ஒரு குழந்தை. எனக்கே 2 குட்டி பாப்பா அப்படின்றீங்க. அங்கே எல்லாருக்கும் சரி ஷாக்கு. 2ஆ ட்வின்ஸா அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்றீங்க. ஜேகேவா ஓடி வயிற்றில் கை வச்சுட்டு ட்வின்ஸாடி அப்படின்றாரு. ஆமாம். அட பாவி தேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. தேங் வாடா. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, சும்மா வந்துட்டு ட்வின்ஸாடா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வர்றாரு. அட கன்றாவி, ஏன் உங்களுக்கு ஒரு குழந்தையா? ஆமாம். அப்பாடா எஸ். என்னடா? ஆமாம், எனக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் நான் இதுலேயே லீடில் இருக்கேன்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒழுங்காக பார்த்துக்கோ அவளை, புரியுதா? தாங்குன்னு தாங்குறேன், அதெல்லாம் நான் தாங்குவேங்க, உங்களுக்கு தான் என்னை பற்றி தருது, நம்பிட்டேன் படா அப்படின்ட்டு போகிறாரு. இதுக்காகவே அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தாங்குறாரு. உங்கள் வேலையே பார்க்க விடல, எல்லாத்துக்கும் தூக்கிட்டே சுற்றுறாரு. உங்கள் அம்மாவா மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணாதீங்க மாப்பிள்ளை, வேலை செஞ்சால் தான் சுகப்பிரசவம் நடக்கும், அதுவும் ட்வின்ஸு வேறு அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க. இதனாலேயே உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. தேங்க வேணாம், தேங்க இப்படிலாம் பண்ணாதீங்க தேங்க, நான் சுகப்பிரசவம் நடக்கணும்னு நானும் அங்கிட்டு வேலை பார்க்கலான்னு போகிறேன், நீங்கள் ஒரு இடத்துலையே என்னை வேலையே பார்க்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறீங்க. இல்லைடி ட்வின்ஸ் வேறு, உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. ஐயோ இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் எனக்கு சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னீங்க. சுகப்பிரசவம் நடக்கலனாலும் பரவாயில்ல. என்ன விளாட்றீங்களா? சிசேரியன்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் கத்தி வச்சு கிழிச்சு எடுப்பாங்க. ஐயோ நான் அந்த இதுலேயும் அதாண்டி நடக்கும், நார்மல் டெலிவரியும் அதாண்டி நடக்கும். அதெல்லாம் இல்லை, அம்மா சொன்னாங்க நார்மல் டெலிவரி தான், அதனால் நார்மல் டெலிவரி தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் சண்டை போட்டு எல்லா இதுவும் பண்ணுறீங்க அம்மா சொல்கிறதெல்லாம். அங்கேயே தான் அவரும் இருக்கார் உங்களை பார்த்துக்கிட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டார் உங்கள் கூடயே. அப்படியே உங்களுக்கு ஒரு 7 மந்த்ஸ் ஆகுது, அனுமாமுக்கு 9 மந்த்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வளைகாப்பு, நீங்களும் தேங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்கும் வளைகாப்புலாம் நடக்கும்ல, இதோட கிராண்டாக பண்ணுறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த மாதிரி போதும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் உங்களுக்கும் 9 மந்த்ஸ் ஆகிடுது. கிராண்டாக பயங்கரமாக பண்ணுறாரு. நீங்களா ஐயோ ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கே வயிறுலாம் பெருசாக இருக்குது, என்னால் முடியலங்க. இருடி, இதெல்லாம் மெமரிஸ் டி, செரிஸ் பண்ணிக்கலாம். செரிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா குழந்தைங்க 2 பேரும் வயிற்றில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவரும் தூக்கிக்கிறாரு. உங்களுக்கு அப்போ தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு வளைகாப்பும் நடக்குது. ஆனால் நமக்கு குழந்த பிறந்துச்சு, ஒரு பெண் குழந்தை. உங்களுக்கா
அவங்களுக்கு பெண் குழந்தை, நமக்கும் பெண் குழந்தையா இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன குழந்தையா இருந்தால் என்ன, எனக்கு ட்வின்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்றது. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும்ல அப்படின்றீங்க. என்னவா இருந்தால் என்னம்மா, நம்ம குழந்தை தான், எப்படினாலும் நம்ம தான் தாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆண் குழந்தையா இருந்தால் என்ன பண்ணணும், பெண் குழந்தையா இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் வீட்லையா இருடி குழந்தை பிறக்கட்டும்டி பண்ணிக்கலாம்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவைங்க அதெல்லாம் இல்லை நம்ம இப்போவே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு டாய்ஸு எல்லாம் பொண் குழந்தையா இருந்தால் 2 வாங்கணும், ஆண் குழந்தையா இருந்தால் 2 வாங்கணும், எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னாலும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உங்களுக்கு டெலிவரி பெயினும் வருது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படியே பிறக்குது. அவ்வளோதான் காய்ஸ், ஹாப்பி எண்டிங். எக்ஸ்ட்ரீம்லி சாரி காய்ஸ், நான் எடிட் பண்ணும்போது தான் நாய்ஸஸ் இருக்கிறதே கவனித்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி என்னோடய ஒன் ஷாட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா என்ன சேஞ்ச் பண்ணுவோம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்களோட சப்போர்ட் தான் என்னை நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணவே மோட்டிவேட் பண்ணும். பாய் காய்ஸ், வித் லவ், லியா.